அத்தியாயம் 1. என்ன மதன், இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? காரியம் முடிஞ்சிடுச்சு ரவி. இந்த வாட்ச் ஒன்று தான் என்கிட்ட இருக்கிறதுலையே மதிப்பான பொருள். அப்புறம் அலமாரியில் 3வது தட்டில் நியூஸ் பேப்பர் கடியில் 40 ரூபாய் வச்சிருக்கேன். நீயே எடுத்துக்கோ. இரு, போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை இந்த ரூமை நல்லா பாத்துக்கிறேன். டேய் இருடா, என்ன பேசுற? எங்க போற? ஸ்டேஷனுக்கு போறேன் ரவி, போலீஸ் ஸ்டேஷன். எதுக்கு? சரண்டர். என்னடா உளர்ற? சரண்டர் ஆகிறதுக்கு நீ என்ன தப்பு செஞ்ச? கொலை. இப்பதான் 40 நிமிஷத்துக்கு முன்னாடி. மதன், இங்க பாரு, என்ன நேரா பாரு. எங்க சொல்லு. ஆமா ரவி, விளையாட்டில்ல. கீதாவை கொலை செஞ்சுட்டு நேரா வரேன். ரத்த கத்தி பாக்குறியா? மை காட், நீ நிஜமாதான் சொல்றியா? 200% நிஜம். இதோ பாத்தியா கத்தி? இதுதான் கீதாவோட ரத்தம். ஒரே ஒரு தடவை தான் குத்தினே ரவி, உடனே சாஞ்சிட்டா. கத்திய கர்ச்சீஃப்ல சுத்திக்கிட்டு புறப்பட்டு வந்துட்டேன். இப்ப நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய். முட்டாள், எதுக்காகடா நீ சரண்டர் ஆகணும்? ஆமா ரவி, நான் தீர்மானிச்சுட்டேன். இந்த குற்றம் வாழ்க்கை பூரா என்ன வதைக்கும், ஒவ்வொரு நிமிஷமும் நெருடும். மதன், நீ செஞ்சது குற்றம் இல்ல, களை எடுப்பு. காதல்னு ஒன்ன உனக்கு தப்பு தப்பா அர்த்தம் கற்பிச்ச ஒரு திமிர் பிடிச்ச சுயநலக்காரியத்தான் நீ இந்த சமூகத்துல இருந்து விலக்கி இருக்க. கரைஞ்சு போனது தென்றல் இல்ல, நச்சு காத்து. நீ மண் அள்ளி போட்டு மூடுனது குடிதண்ணி கிணறு இல்ல, கொசு மிதக்கிற சாக்கடைய. சொல்ல போனா நீ செஞ்ச காரியத்துக்காக கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கோ, கவலையை விடு. இல்ல ரவி, நான் போலீஸ்கிட்ட அறிவு கட்ட தனமா பேசாத. உனக்கு வாழ்க்கை இனிமேதாண்டா ஆரம்பம். இப்பவே கருகி போறேன்னு சொல்லாத. நீ செஞ்சது சட்டத்துக்கு தான் குற்றம், எனக்கு நியாயமாப்படுது. இங்க பாரு, முதல் காரியமா இந்த கர்ச்சீஃபை எரிச்சிடு. ரவி, நான் என்ன சொல்றேன்னா, எதுவும் சொல்லாத. இந்த கத்தியை கொண்டு போய் கூவத்துல வீசிடு. நீயும் கீதாவும் காதலிச்சதுக்கு எந்த விதமான சாட்சியும் இல்லையே? இல்ல. உன் லெட்டர் எதுவும் அவ வீட்டுல இருக்கா? இல்ல, எல்லாத்தையும் எரிச்சிட்டா. உன் போட்டோ எதுவும் கொடுத்திருக்கியா? இல்ல. உங்க 2 பேரையும் சேர்த்து யாராவது பார்த்திருக்காங்களா? எவ்வளவோ 1000 பேர் பார்த்திருக்காங்க. அதில்ல, உனக்கோ கீதாவுக்கோ அறிமுகமானவங்க யாராவது? இல்ல. இப்போ நீங்க 2 பேரும் கடற்கரைக்கு போனது யாருக்காவது தெரியுமா? தெரியும். யாருக்கு? உனக்கு. என்ன தவிர வேற யாருக்கும் தெரியாது. விடு, கவலையை விடு மதன். இந்த சம்பவத்தை உடனே மறந்துடு. நான் சொன்னபடி கத்தியையும் கர்ச்சீஃபையும் டிஸ்போஸ் செஞ்சிடு. மதன், ஏய் மதன், என் முகத்தை பாருடா. எதுக்காக இப்போ கண் கலங்குற? உனக்கே தெரியும் ரவி, கீதாவை நான் எப்படியெல்லாம் நேசிச்சேன். அவளை நானே என் கையாலேயே. மதன், இப்ப கூட நீ கீதா மேல கோபமா பேசல. அவளை தீர்க்க வேண்டிய சந்தர்ப்பம் அமைஞ்சு போச்சேன்னு கவலைப்படுற பாரு. அங்கதாண்டா நீ உன்னத மனுஷன். ரவி ரவி, நான் தப்பு செஞ்சிட்டேன் ரவி. என்ன? உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். சரிதான் போடி. இனிமே ஜென்மத்துக்கும் என்ன சந்திக்காத. உனக்கும் எனக்கும் எந்த உறவும் ஒட்டுதலும் கிடையாதுன்னு திட்டி அனுப்பியிருக்கலாமோன்னு நினைக்கிறேன். கொலைங்கிறது அதிகப்படியான ரியாக்ஷன் ரவி. பிறக்கிறப்பவே என்னோட இத்தனாவது வயசுல இந்த இடத்துல இன்னார கொலை செய்வேன்னு சபதம் எடுத்துக்கிட்டா பிறந்த. நீ செயல்பட்டது உணர்ச்சி பூர்வமான வெளிப்பாடு. இப்போ வேகம் அடங்கி விவேகம் தலையெடுக்கிறப்போ சிந்திக்கிற. நடந்தது நடந்து போச்சு, லீவ் இட். சுலபம் இல்ல ரவி, இப்பவே உறுத்த ஆரம்பிச்சிடுச்சே. எப்படி மறக்க முடியும்? எப்படியெல்லாம் நேசிச்சேன். எத்தனை சந்திப்புகள், எத்தனை சம்பவங்கள். அவ என்ன அலட்சியப்படுத்தல ரவி. என்ன நேசிச்சது பொய் இல்ல, உண்மை. அதை மீறி சொந்த பாதுகாப்பும் பணத்தாசையும் கொஞ்சம் அவளை தைரியமா செயல்பட விடாம கோழையாக்கிடுச்சு. என்ன மதன், மனசை போட்டு பிராண்டிக்கிற? அந்த பணத்திமிருக்குத்தான் நீ பாடம் கற்பிச்சிருக்க. வேரோட பிடுங்கிட்டேனே ரவி. மாணவன் தப்பு செஞ்சா டீச்சர் காதை திருகிறது நியாயம், பிரம்பால் அடிக்கிறது நியாயம், கழுத்தையே வெட்டுறது அபத்தம் இல்லையா? நான் கொடுத்தது ரொம்ப அதிகப்படியான தண்டனை ரவி. குத்தணும்னு தயாரா கத்தி வாங்கிட்டு வந்த, கரெக்டா போய் செயலும் படுத்தியாச்சு. இப்ப புலம்புறியே. இந்த யோசனை குத்துறதுக்கு முன்னாடி வரலையா? வந்துச்சு ரவி. ஆனா அதை மீறி நான் லாக்அப்ல வாங்கின உதைகள், கோர்ட்ல நின்னு பதில் சொன்ன அவமானம், ஒரு தடவை கூட என்ன பார்க்க அவ வராத அலட்சியம், சாட்சி சொல்ல மறுத்த அவளோட பிடிவாதம், இதெல்லாம் சேர்ந்து என்னோட நிதானத்தை குழி தோண்டி புதைச்சிடுச்சு. ஆத்திரம் தலை வரைக்கும் ஏறிடுச்சு. இப்போ செஞ்சது தப்புன்னு உணர்றேன். சரி, இப்ப என்ன செய்யலாம்னு சொல்ற? என்னை தடுக்காத. நான் போலீஸ்ல சரண்டர் ஆக போறேன். மதன், புத்திசாலித்தனமா நடந்துக்கோ. நான் சொல்றத கேளு. மன்னிச்சுக்கோ ரவி, போலீஸை ஏமாத்திடலாம், என்ன நான் ஏமாத்திக்க முடியாது. நெஞ்சுக்குள்ள ஒரு நெருஞ்சி உட்கார்ந்துகிட்டு சதா குத்தும். சொந்த சகோதரன் கூட உதாசீனப்படுத்துற இந்த சமூகத்துல நீ எனக்கு சாப்பாடு கொடுத்த, இடம் கொடுத்த, அன்பை கொடுத்த, எல்லாத்துக்கும் தேங்க்ஸ்ன்னு சொன்னா அந்த வார்த்தைகள்ல பலமே இல்லடா ரவி. இருக்கட்டும், நான் போறேன். மதன், டேய் ப்ளீஸ், நான் சொல்றத. சாரி, கேக்குறதா இல்ல. அத்தியாயம் 2. எக்ஸ்கியூஸ் மீ சார், இன்ஸ்பெக்டர் இல்லையா? இல்லையே. அட நீயாப்பா, எங்கே வந்த? சப் இன்ஸ்பெக்டரும் இல்லையா? இல்லையே. என்ன விஷயம்? மதன் தானே உன் பேரு, எங்களை கவுத்தியே. எப்போ வருவாங்க?
சொல்ல முடியாது. அதே பெசன்ட் நகர்ல அதே கடற்கரையோரமா ஒரு கொலை தகவல் வந்து போயிருக்காங்க. உனக்கு என்ன வேணும்? அதான் ஜட்ஜு உன்னை விடுதலை பண்ணிட்டாங்களே. நான் சரண்டர் ஆகிறதுக்காக வந்திருக்கேன். எதுக்கு சரண்டர்? இப்போ இன்ஸ்பெக்டரும் சப் இன்ஸ்பெக்டரும் போயிருக்காங்களே, அந்த கொலையை நான் தான் செஞ்சேன். பேரு கீதா. என்னது? ஆமா, கொலை செஞ்ச கத்தியே எடுத்துட்டு வந்திருக்கேன். பாக்குறீங்களா? இந்தாங்க. அட இருப்பா, மேஜை மேல அப்படி வை. உட்காரு பெஞ்சில். நிஜமாவா? அட பாவி, இப்போ நான் உடனே இன்ஃபார்ம் பண்ணணுமே. 704 இந்த ஆள் பக்கத்துல வந்து நில்லு. பாத்துக்கையா, ஓடிட போறான். ஓடுறவன் ஏன் சார் இங்க வரேன்? என்ன எடவு சிக்கலோ புரியலையே. இரு வரேன். ஹலோ, கண்ட்ரோலுங்களா? நான் ஏட்டு கங்காதரன் பேசுறேங்க. எந்த ஸ்டேஷனா? ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தா ஏட்டு பேசுவான்? போலீஸ் ஸ்டேஷன் தான். ஏரியாவா? சாரிங்க, அடையாறு. பதட்டத்துல எதுவும் புரியலங்க, கோச்சுக்காதீங்க. உங்ககிட்ட இருந்து செய்தி வந்து பெசன்ட் நகர் கடற்கரைக்கு நம்ம இன்ஸ்பெக்டரும் எஸ்ஐயும் போயிருக்காங்க. அந்த கொலையை செஞ்ச ஆளு கத்தியோட இங்க ஸ்டேஷன்ல சரண்டர் ஆயிருக்கான். இந்த செய்தியை உடனே வயர்லெஸ்ல நம்ம இன்ஸ்பெக்டர் கிட்ட சேர்த்துருங்க. சரிங்க, தேங்க்ஸுங்க, வச்சிடுறேன். ஏன் யா குத்துன? இன்ஸ்பெக்டர் வரட்டும் சொல்றேன். 3 நாள் லீவ் போடலாம்னு இருந்தேன், விட மாட்டீங்களே. உன்னை உள்ள தள்ளி கோர்ட்ல கொடுக்கறதுக்கு கட்டவிரல் தேய பக்கம் பக்கமா எழுதணும்யா. பொண்ணு யாரு? செட்டப்பா? இன்ஸ்பெக்டர் வரட்டும் சொல்றேன். இப்படி சரண்டர் ஆனா தண்டனை கிடையாதுன்னு யாராச்சும் உங்ககிட்ட சொன்னாங்களா? தூக்குன்னா தூக்குதான். ஏன் அனாவசியமா கொன்னுட்டு இப்படி அல்பாயுசுல போக துடிக்கிற? இன்ஸ்பெக்டர் இதோ வந்துட்டாருப்பா. நான் இப்படி எல்லாம் கேட்டேன்னு எதுவும் சொல்லி வச்சிடாத. வயர்லெஸ் செய்தி கிடைக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டாரு போல. சசிதரன், 2 கேஸ்லயும் நாம பார்த்த ஒற்றுமைய முதல்ல பட்டியல் போடணும். அட, மதன் வந்திருக்காரு பாருங்க. என்ன தம்பி விசேஷம்? என்னையா கங்காதரன் மிரட்டிக்கிட்டு இருக்கியா? இல்ல சார், இப்ப நீங்க போயிட்டு வந்த கொலைய இவன் தான் செஞ்சதான். வாட்? ஆமா இன்ஸ்பெக்டர் சார், கொலை செஞ்ச ஆயுதத்தை மேஜை மேல வச்சிருக்கேன். இந்த கொலையை நான் தான் செஞ்சேன், மனப்பூர்வமா ஒத்துக்கிறேன். சட்டப்படி என் மேல என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுங்க. சசிதரன், என்னையாது இப்பதான் கதை ஆரம்பிச்சு உடனே கிளைமேக்ஸு? நீங்க நகருங்க சார். மதன், நிஜமாத்தான் சொல்றியா? ஆமா. என்ன சார் இது? முதல்ல நான் கொலை செய்யலன்னு போய் சொல்றேன் நீங்க. இப்ப நான் தான் செஞ்சேன்னு சொல்றேன், நம்ப மாட்டேங்கிறீங்க. யார் அந்த பொண்ணு? கீதா. உனக்கும் அவளுக்கும் என்ன தொடர்பு? அவளை நான் நேசிச்சேன். பின்ன ஏன் கொன்ன? மரிய கீதா கேஸ்ல எனக்கு ஆதரவா சாட்சி சொல்ல அவ வரலங்கிற ஆத்திரத்துல அவளை கொன்னுட்டேன். அட பாவி, ஆச்சரியப்படாதீங்க சசிதரன், சந்தோஷப்படுங்க. அதே கடற்கரையில மறுபடி கொலன்னதும் என்னடா இது ராவடின்னு ஆயிடுச்சு. நல்ல வேளை பையன் நேரா யோக்கியமா வந்துட்டான். சுத்தமா விசாரிச்சிடுங்க. கத்தி எங்க வாங்கினான்னு ஆரம்பிச்சு கேட்டு குறிங்க. ஸ்டேட்மெண்ட் தயார் பண்ணுங்க. கேஸை நாளைக்கே கோர்ட்ல விட்டறிஞ்சிடலாம். இந்த கத்திய லேபுக்கு அனுப்பணும். கங்காதரன், சக்கரை கம்மியா ஒரு காஃபி சொல்லு. அத்தியாயம் 3. 8 மணிக்கு மேல எந்த கட்சிக்காரரையும் பார்க்க மாட்டாரே சார். ரொம்ப அர்ஜென்ட்டான விஷயம், இல்லைன்னா வரமாட்டேன். வக்கீல் சாருக்கு என்ன நல்லா தெரியும். ரவின்னு சொல்லுங்க, மதனோட ஃப்ரெண்டுன்னு சொல்லுங்க. சோஃபால உட்காருங்க, சொல்றேன். சரிங்க. இன்றைய தேசிய நிகழ்ச்சிகளில் முதலாவதாக கதக் நடனம். பங்கு பெறுபவர் சியாமலா நரசிம்மன். சார் உங்களை மாடிக்கு வர சொன்னாரு. தேங்க்ஸ், செருப்பை இங்கேயே போட்டுட்டு போறேன். வாப்பா ரவி, உக்காரு. என்ன இந்த நேரத்துல? சார், என் ஃப்ரெண்டு மதன் மடத்தனமா ஒரு காரியத்தை பண்ணிட்டான். பதறாத, நிதானமா சொல்லு, என்ன செஞ்சான்? ஜெயில இருந்து விடுதலையானதும் கீதாவுக்கு ஃபோன் செஞ்சு சாயங்காலம் சந்திக்க ஏற்பாடு செஞ்சுட்டு ஒரு கத்திய வாங்கிட்டு என்கிட்ட கூட மறைச்சிட்டு இப்போ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அதே கடற்கரையில இருட்டுல மரிய கீதா கொலை செய்யப்பட்ட அதே மாதிரி கீதாவை கொலை செஞ்சிட்டான். அட பாவமே. கேளுங்க சார், என்கிட்ட வந்தான். கீதாவை கொன்னுட்டேன், போலீஸ்ல சரண்டர் ஆக போறேன்னு சொன்னான். கீதாவை இவன் காதலிச்சதுக்கு எந்த சாட்சியும் இல்ல, இப்போ கொன்னதுக்கும் எந்த சாட்சியும் இல்ல. அதனால நீ சரண்டர் ஆகாதன்னே. வெளியூருக்கு ரயில் ஏத்தி அனுப்பிட வேண்டியதானே? இல்ல சார், நான் எவ்வளவோ சொல்லியும் கேட்காம மனசு உறுத்தும்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டான் சார். முடிஞ்சது கதை. கொலை செஞ்சாச்சு, சரணடைஞ்சாச்சு. இப்ப எதுக்காக நீ என்ன தேடி வந்திருக்கன்னு புரியலையே. ஜாமீன்ல எடுக்கணுமா? அவனே குற்றத்தை ஒப்புக்கிறப்போ அதுக்கு அவசியம் இல்லையப்பா. இல்ல சார், ஜாமீன் எல்லாம் எடுக்க வேணாம். அவனை காப்பாத்துங்க சார். புரியலையப்பா. திட்டம் போட்டு கொண்டிருக்கான் சார். நிச்சயமா மரண தண்டனை தான் இல்லையா? அப்கோர்ஸ். கூடாது சார், அவன் சாகக்கூடாது சார். ரொம்ப உன்னதமான மனுஷன் சார். அவன் செஞ்சதுல தப்பே இல்லை சார். இந்த ராங்கிக்காரிய கொன்னது படு நியாயம் சார். அதுக்காக இவன் தன் உயிரையே பலி கொடுக்கறது அநியாயம். தெளிவா சொல்லுப்பா, நான் என்ன செய்யணும்? மதன் இந்த கொலைய செய்யலன்னு வாதாடி அவன் உயிரை காப்பாத்தணும். அதுக்காக எவ்வளவு செலவானாலும் சரி, நான் தரேன். அதெல்லாம் சரி, இவனே வாலண்டியரா போய் சரண்டர் ஆகி தொலைச்சிருக்கானே. எவ்வளவு எடுத்து சொல்லியும் கேட்கல சார். ரொம்ப கஷ்டம்ப்பா. ஆமா, எதால கொலை செஞ்சான்? கத்தியால. அந்த கத்தியை என்ன செஞ்சான்? ஒரு கர்ச்சீஃப்ல சுத்தி எடுத்துக்கிட்டு ஸ்டேஷனுக்கு போயிட்டான். போச்சுடா,
ரவி, இப்போ நீ அவனை மரண தண்டனையிலிருந்து காப்பாத்த துடிக்கிற அதானே? ஆமா சார். அந்த துடிப்பு மதனுக்கு இருக்கா? இல்ல சார், நான் செஞ்சது தப்பு, அதுக்கான தண்டனையை நான் அடையணும், அதுக்காகத்தான் சரண்டர் ஆகிறேன்னு சொல்லிட்டான் சார். மதனோட ஒத்துழைப்பு இல்லாம எப்படிப்பா அவனை காப்பாற்ற முடியும்? அது எனக்கு புரியல சார். ஆனா எனக்காக நீங்க அவன் கேஸை எடுத்துக்கணும் சார். அவனை எப்படியாச்சும் காப்பாத்திருங்க சார். இந்த மாதிரி ஒரு கேஸை நான் முதல் தடவையா ஹேண்டில் பண்றேன். குற்றவாளி தன் குற்றத்தை சாட்சியத்தோட ஒத்துக்கிறான். அதையும் மீறி அவன் குற்றத்தை செய்யலன்னு எப்படி நிரூபிக்கிறது? சார் யோசிங்க சார். மனசாட்சி அது இதுன்னு ஒரு வேகத்துல அவன் போய் சரண்டர் ஆகிட்டான். ஆனா அவன் வாழ்க்கையே போயிடும் சார். 27 சாகிற வயசா சார்? சாதிக்கிற வயசு. எல்லாம் சரி, அவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி இங்க கூட்டிகிட்டு வந்திருக்கலாம் நீ. எனக்கு புரியாம போச்சு சார். இருப்பா, ஸ்டேஷனுக்கு போறதா சொன்னான். போயிட்டான்றது தெரியுமா? தெரியாது சார். தெரிஞ்சுக்கலாமா? அடையாறு ஸ்டேஷன் தானே? ஆமா சார். ஹலோ, லாயர் கோபாலகிருஷ்ணன் பேசுறேன். யார் பேசுறது? எஸ்ஐ சசிதரன் பேசுறேன் சார். என்ன சார், அதே பெசன் நகர்ல இன்னொரு மர்டர்னு கேள்விப்பட்டேன். எப்படி தெரியும் சார் உங்களுக்கு? எப்படியோ தெரியும். மரிய கீதா மர்டரும் இதுவும் ஒன்னா தெரியுதா சார்? நோ, இது வேற கேஸ், அது வேற கேஸ். உங்க கிளையண்ட் மதன் தான் இந்த கொலையை செஞ்சது. நேரா இங்க வந்து சரணடைஞ்சிட்டான். வி ஹவ் ஸ்டார்டட் ப்ரிப்பேரிங் த கேஸ். ஐ சி. அப்ப நானும் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். என்ன சார் சொல்றீங்க? மதனுக்காக மறுபடி டிஃபெண்ட் பண்ணலாமான்னு ஒரு யோசனை. என்ன சார் ஜோக் அடிக்கிறீங்க? மதன் இங்க லாக்அப்ல இருக்கான். சுத்தமா வாக்குமூலம் தர தயாரா இருக்கான். வெப்பன் இங்க இருக்கு. மோட்டிவ்ல இருந்து எல்லாம் கச்சிதமா இருக்கு. எதுக்காக தண்டமா நீங்க தலையிடுறீங்க? சப் இன்ஸ்பெக்டர், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். எது தண்டம் எது உபயோகம்னு எனக்கு தெரியும். ஐ ஹாவ் டிசைடட். நாளைக்கு பெயில் மூவ் பண்றேன். ஒரு தடவை உங்ககிட்ட வழிஞ்சோம், அதுக்காக இந்த தடவையும் வழிவோன்னு எதிர்பார்க்காதீங்க. என்ன நோக்கத்துல நீங்க இதுல இறங்குறீங்கன்னு எனக்கு புரியல. எனிஹவ், நீங்க தோக்க போறதுக்கு என்னோட அட்வான்ஸ் அனுதாபங்கள். குட் நைட். தேங்க்யூ ரவி. நீ சொன்னதும் கொஞ்சம் சூடு பிடிச்சுது. எஸ்ஐ முழுசுமா பத்த வச்சுட்டாரு. பாத்துருவோமே ஒரு கை. என்ன? ரொம்ப நன்றி சார். நான் புறப்படுறேன். நல்ல கதை. உக்காரியா. எவ்வளவு தகவல்கள் எனக்கு தேவைப்படுது, அதெல்லாம் எவன் சொல்லுவான்? என்ன தகவல் சார் வேணும்? வரிசையா கேட்குறேன், நல்லா நினைவுபடுத்தி சொல்லணும். சரி சார். மதன் ஜெயில இருந்து விடுதலையானதும் எத்தனை மணிக்கு ரூமுக்கு வந்தான்? காலையில 10:30 மணிக்கு. என்ன சொன்னான்? நீ மட்டும் வக்கீல் அமர்த்தி செலவு செய்யலன்னா என்ன ஆகிறதுன்னா, உன் கீதா சாட்சி சொல்லியிருந்தா கேஸ் எப்பவோ முடிஞ்சிருக்கும்னே. அதுக்கு கீதா செஞ்சதை நியாயப்படுத்தி பேசினான். அவளோட சூழ்நிலை அப்படின்னு சொன்னான். நான் மறுபடி சீண்டினேன். என்ன சூடாக்காதடா. நான் வெளியில வந்ததுமே ஃபோன் செஞ்சு பேசினேன். ஃபோன்லயே அழுதா. நாங்க அதே இடத்துல இன்னைக்கு ஈவினிங் சந்திக்க போறோம். உன் புது டிஷர்ட் கொடுன்னா. வெயிட், அப்போ கொலை செய்ய போனப்போ உன்னோட சட்டையை தான் போட்டுட்டு போனானா? ஆமா சார். கத்திய சுத்தி எடுத்துட்டு வந்தான்னு சொன்னியே, உன் கர்ச்சிப்ல தானா? ஆமா, என் கர்ச்சிப் தான் வாங்கிக்கிட்டான். அப்படியே அதே டிஷர்ட்டோட அதே கர்ச்சிஃபோட தான் போலீஸ் ஸ்டேஷன் போனானா? ஆமா சார். அந்த சட்டையை சலவைக்கு போட்டிருக்கியா இல்லையா? சட்டை கர்ச்சிப் ரெண்டுமே சலவையில இருந்து வந்ததை தான் எடுத்து கொடுத்தேன். ரெண்டுலையும் சலவை குறி இருக்குமா? இருக்கும் சார். என்ன குறி? ஆர். வெரி குட். அப்புறம் சொல்லு. சாயங்காலம் புறப்பட்டு போயிட்டான். இப்பதான் வந்தான். எதுல போனான்? எதுல வந்தான்? போனது பஸ்ஸில், வந்தது ஆட்டோல. காலையில ஜெயில இருந்து வந்ததும் உன் ரூமுக்கு வந்ததை யாராச்சும் பார்த்தாங்களா? லாட்ஜ் மேனேஜர் பார்த்தாரு. என்னப்பா ரிலீஸ் பண்ணிட்டாங்களான்னு கேட்டாரு. அப்புறம் ரூமுக்கு டீ கொண்டு வந்த பையன் கூட நல்ல வேளை உங்களை விட்டுட்டாங்களா சார்னு சந்தோஷப்பட்டான். இப்போ சாயங்காலம் இவன் போனதையோ ஆட்டோல வந்து இறங்கினதையோ யாராச்சும் பார்த்தாங்களா? வாய்ப்பில்ல சார். மேனேஜர் 6 மணியோட வீட்டுக்கு போயிடுவாரு. எல்லாமே மாத வாடகை ரூம்கள். யாருமே பார்க்கலன்னு தான் நினைக்கிறேன். வெரி குட். புறப்படுவோமா? நேரா ஸ்டேஷனுக்கு போகலாம். மதனை சந்திக்கலாம். நான் கொலை செய்யலன்னு சொல்லுடான்னு சொல்லி பார்ப்போம். இல்ல நான் ஹரிச்சந்திரனோட அண்ணன் பிள்ளையாக்கும்னு பிடிவாதம் பிடிச்சா ஒரே ஒரு வரம் நீ கேட்கணுப்பா ரவி. வரமா? ஆமா. உன் இஷ்டத்துக்கு நீ எப்படி வேணும்னாலும் போலீஸ்ல வாக்குமூலம் கொடு. எந்த சந்தர்ப்பத்திலையும் என் பேரை சொல்லாத. ஜெயில இருந்து வந்தேன், அங்க சுத்திட்டு கடற்கரைக்கு போய் கொன்னுட்டு நேரா ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன்னு சொல்ல சொல்லு. ஏன்னு கேட்டா, என் ரூமுக்கு வந்ததை கொலை செஞ்சுட்டு மறுபடி வந்ததை சொன்னா கோர்ட்ல என்னையும் விசாரிப்பாங்க. அதை நான் விரும்பலன்னு சொல்லு. புரியுதா? இதை ஸ்ட்ராங்கா சொல்லிடு. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். சரி சார். அத்தியாயம் 4. மிஸ்டர் ப்ராசிக்யூட்டர், வழக்க முதல்ல சுருக்கமா சொல்லிடுங்க. எஸ் யுவர் ஆனர். மதன் இந்த கோர்ட்டுக்கு அறிமுகமானவர். மரிய கீதா கொலை வழக்கில் குற்றம் சுமத்தப்பட்டவர். போதுமான ஆதாரங்கள் இல்லாத காரணத்தால் விடுதலை செய்யப்பட்டவர். இவரின் காதலி கீதா நாராயணசாமி என்னும் பிரபல தொழிலதிபரின் ஒரே மகள். மரிய கீதா கொலை வழக்கில் சம்பவ இடத்தில் தன் காதலி கீதாவுடன் இருந்ததாக மதன் கூறினார். அதை நிரூபிக்க கீதாவை ஒரு சாட்சியாக சேர்க்க
டிஃபென்ஸ் தரப்பு வக்கீல் கோபாலகிருஷ்ணன் முயன்றபோது அந்த பெண் சாட்சி சொல்ல வர மறுத்தாள். காதலையே உதாசீனப்படுத்திவிட்ட கீதாவின் மேல் ஆத்திரம் கொண்டார் மதன். கோர்ட் அவரை விடுதலை செய்தவுடன் நேராக சென்று கீதாவுக்கு போன் செய்து மாலையில் பெசன் நகர் கடற்கரைக்கு வர சொல்லி அழைப்பு விடுத்துவிட்டு ஒரு கத்தியை விலைக்கு வாங்கி கொண்டார். மாலையில் சொன்னபடி கடற்கரைக்கு சென்று நன்கு இருட்டின பிறகு வாங்கிச் சென்ற கத்தியால் கீதாவின் நெஞ்சில் குத்தி கொலை செய்துவிட்டு நேராக அடையாறு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சரணடைந்து விட்டார். நடந்த சம்பவத்தையும் கொலைக்கான காரணத்தையும் செய்த விதத்தையும் மதனே மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டு வாக்குமூலம் கொடுத்துள்ளதை தாங்கள் பார்வையிட்டீர்கள். இந்த குற்றத்தை சாட்சியங்கள் மூலம் நிரூபிக்க அனுமதி அளிக்குமாறு கணம் நீதிபதி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். என்ன மிஸ்டர் கோபாலகிருஷ்ணன், டிஃபெண்ட் பண்றதுன்னு உறுதியா இருக்கீங்களா? எஸ் யுவர் ஆனர், ப்ளீஸ் பர்மிட் மீ. மதன் ஒரு அப்பாவி. இந்த குற்றத்தை அவர் செய்யல. வாக்குமூலத்தில் முரண்பாடுகள் இருக்கு. ஓகே, லெட் அஸ் ஸ்டார்ட் த கேஸ் வித் த அக்யூஸ்ட். இந்த புஸ்தகத்துல கை வைங்க. சொல்லுங்க. நான் சொல்வதெல்லாம் உண்மை, சொல்வதெல்லாம் உண்மை. ப்ராசிக்யூட்டர் மே எஸ்டாப்ளிஷ் ஹிஸ் கேஸ் நவ். தேங்க்யூ யுவர் ஆனர். உன் பேர் என்னப்பா? எஸ் மதன். போலீஸ் ஸ்டேஷன்ல நீ கொடுத்திருக்கிற வாக்குமூலம் உண்மைதானா? உண்மைதான். பாரு, இந்த கையெழுத்து உன்னுடையதானே? ஆமா, நான் தான் எழுதினேன். இப்படி எழுத சொல்லி யாரும் வற்புறுத்தினாங்களா? இல்ல, நானே சுயமா எழுதினேன். கீதா யாரு? என்னோட காதலி. எத்தனை நாளா? 6 மாசமா. நீ மட்டும் அவளை காதலிச்சியா? இல்ல, அவளும் என்ன நேசிச்சா. மரிய கீதா கொலை சம்பவத்தப்போ நீயும் உன் காதலியும் கடற்கரையில இருந்தீங்களா? ஆமா. அத கோர்ட்ல சாட்சி சொல்ல வரலையாவ? ஆமா. அதுல உனக்கு ஆத்திரமா? தாங்க முடியாத ஆத்திரம். கொலை செய்யறதுன்னு தீர்மானிச்சியா? ஆமா. விடுதலையானதும் என்ன செஞ்ச? ஒரு ஜவுளி கடையில இருந்து போன் செஞ்சேன். யாருக்கு? கீதாவுக்கு. என்ன சொன்ன? என்ன ஞாபகம் இருக்கான்னு கேட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க, தினம் உங்களைத்தான் நினைச்சேன்னா. இன்னைக்கு சாயங்காலம் அதே இடத்துல சந்திக்கலாம்னு சொன்னேன். கண்டிப்பா வரேன்னா. அப்புறம் என்ன செஞ்ச? பக்கத்துல இருந்த ஒரு கத்தி கடையில ஒரு கத்தி வாங்கினேன். அதோ மேஜ மேல இருக்கிற அதே கத்தி தானா? ஆமா. அப்புறம் என்ன செஞ்ச? சாயங்காலம் கடற்கரைக்கு போயிட்டேன் கத்தியோட. சொன்னபடி கீதா வந்தா. ஒதுக்குப்புறமா இருட்டா இருந்த இடத்துல பேசிக்கிட்டு இருந்தோம். அவளை பார்த்ததும் என் ஆத்திரம் அதிகமாயிடுச்சு. கத்தியை எடுத்து குத்திட்டேன். இருப்பா. குத்தினப்போ சட்டை போட்டிருந்தியா? இல்ல, கழட்டி தனியா வச்சுட்டேன். ஏன்? ரத்தம் தெரிச்சிடக்கூடாதுன்னு. அப்படியும் 2-3 துளி தெரிச்சிடுச்சு. சரி, அப்புறம் என்ன செஞ்ச? கத்திய கர்ச்சீஃப்ல சுத்திக்கிட்டு நேரா அடையாறு ஸ்டேஷன் வந்துட்டேன். சரண்டர் ஆகிட்டேன். ஸ்டேஷன்ல என்ன செஞ்சாங்க? கத்திய லேபுக்கு அனுப்பிட்டு என்கிட்ட விவரங்கள் கேட்டுக்கிட்டு லாக்அப்ல வச்சுட்டாங்க. மறுநாள் நான் சொன்னதை எழுத்து மூலமா எழுதி தர சொன்னாங்க. கீதாவை நீ தான் கொலை செஞ்சேன்னு ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறேன் சார். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். டிஃபென்ஸ் கவுன்சில் மே டேக் ஹிம். தேங்க்யூ யுவர் ஆனர். மதன், நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் தைரியமா பதில் சொல்லுங்க. எதுக்கும் யாருக்கும் பயப்பட வேணாம். இந்த மாதிரி வாக்குமூலம் கொடுக்க சொல்லி போலீஸ்ல உங்களை மிரட்டினாங்களா? இல்ல சார். அப்படியா? சரி, சொல்லுவதெல்லாம் உண்மைன்னு சத்திய பிரமாணம் எடுத்துக்கிட்டீங்க நீங்க. அதனால நீங்க சொன்னதை பூராவும் உண்மையா எடுத்துக்கலாமா? உண்மைதான் பேசினேன். இந்த மாதிரி பிரமாணம் எடுத்துக்கிட்டு மரிய கீதா வழக்கிலையும் பதில்கள் சொன்னீங்க. அப்பவும் உண்மைகளைத்தானே சொன்னீங்க. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். நடப்பது கீதா கொலை வழக்கு. மரிய கீதா வழக்கில் சொன்ன பதில்களை பற்றி இப்போ பேசுறது நாட் ரெலவெண்ட் ஐ திங்க். நோ யுவர் ஆனர். மரிய கீதா வழக்குக்கும் இந்த வழக்குக்கும் நேரடியான தொடர்பு இருக்கு. ரெண்டுலையுமே அக்யூஸ்ட் இந்த மதன். இவரோட வாக்குமூலத்துல முரண்பாடுகள் இருக்கிறத சுட்டிக்காட்ட வேண்டியது என் கடமை. அப்படின்னா அப்ஜெக்ட் பண்ணாதீங்க ப்ராசிக்யூட்டர். கேட்கட்டும், விடுங்க. சொல்லுப்பா, அப்பவும் உண்மைதானே பேசின? ஆமா சார். ஒரு நிமிஷம். அந்த கேஸ்ல நீ பேசின பதில்கள் டைப் செய்யப்பட்ட காப்பி இதோ இருக்கு. கொஞ்சம் படிக்கிறேன், கேளு. நான் தான் கேள்வி கேட்டது, நீ தான் பதில் சொன்னது. மதன், ஸ்டேஷன்ல உங்களை பெல்ட்டால அடிச்சாங்களா? ஆமா சார். மரிய கீதாவை கொலை செஞ்சதை ஒப்புக்க சொல்லி வற்புறுத்தினாங்களா? ஆமா சார். நீங்க யாரையாச்சும் காதலிச்சிருக்கீங்களா? இல்லவே இல்ல. அன்னைக்கு கோயிலுக்கு தனியா தானே போனீங்க? தனியா தான் போனேன். யுவர் ஆனர், ப்ளீஸ் நோட் திஸ். போன வழக்கில் அப்படி சொன்னாரு. இந்த வழக்குல தன் காதலி கீதாவோட போனதா சொல்றாரு. தான் யாரையுமே காதலிச்சதில்லன்னு சொன்ன அதே நபர் கீதாவை காதலிச்சதா சொல்றாரு. இதுல எது உண்மை? காதலிக்கலை என்பதுதான் உண்மை. காதலிச்சேன்னு சொல்றது பொய். போலீஸ் தரப்புல மதன் கீதாவை காதலிச்சதுக்கான நிரூபணமா ஏதாவது ஆதாரங்கள் சமர்ப்பிச்சிருக்காங்களான்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். நோ யுவர் ஆனர். மதனே தன் காதலை ஒப்புக்கொள்றாரு. ஒப்புக்கொள்ள வைக்கப்பட்டிருக்கிறார் என்பதுதான் என் வாதம். மதன், ஜவுளி கடையில இருந்து போன் செஞ்சீங்களா? ஆமா. பக்கத்துல கத்தி வாங்குனீங்களா? ஆமா. சாயங்காலம் கடற்கரைக்கு வரதா உங்க சோகால்டு காதலி ஒத்துக்கிட்டாங்களா? ஆமா.
அதேபடி உங்க ஸ்டேட்மெண்ட் படி உங்களை காப்பாத்துறதுக்காக சாட்சி சொல்ல வராத உங்க காதலி, உங்களை உதாசீனப்படுத்தின உங்க காதலி உங்களை சந்திக்க வர எப்படி ஒத்துக்கிட்டா? இன்னும் என் மேல அவளுக்கு காதல் இருந்ததால ஒப்புக்கிட்டா. யுவர் ஆனர், மரிய கீதா வழக்குல இதே மனிதனின் டிஃபென்ஸ் லாயராக நான் ஆஜரான காரணத்தினால சில விஷயங்களை தெளிவுபடுத்த விரும்புறேன். கோர்ட்ல தனக்கு காதலியே கிடையாதுன்னு மதன் சொன்னப்புறம் நான் எந்த காதலியை போய் சாட்சி சொல்ல கூப்பிடுவது? நான் சென்று சாட்சி சொல்ல அழைத்ததாகவோ இப்போது கொலை செய்யப்பட்ட கீதா மறுத்ததாகவோ ஒரு சம்பவம் நடைபெறவே இல்லை. ஆதாரங்களே இல்லாமல் இந்த அப்பாவி இளைஞனின் மேல் கேஸை ஜோடித்திருக்கிறது போலீஸ் தரப்பு. மதனின் வாக்குமூலத்தின் முரண்பாட்டை இன்னும் கூட என்னால் வெளிப்படுத்த முடியும். ஏன் மிஸ்டர் மதன், உங்க வாக்குமூலப்படி கீதாவை கொலை செய்யணும்னு திட்டம் போட்டு முடிவெடுத்து தானே கத்தி வாங்குனீங்க? ஆமா. கொலை செஞ்சதும் போலீஸ்ல சரணடையணும்னு முதலையே தீர்மானிச்சிட்டீங்களா? ஆமா. பின்ன எதுக்கு கொலை செஞ்சப்போ சட்டையை கழட்டி வச்சதா சொன்னீங்க? தப்பிக்க நினைக்கிறவன் தானே சட்டையை கழட்டி வச்சு தற்காப்பு தேடுவான். தப்பிக்கிறதா இல்ல சரணடைகிறதான்னு எனக்கு குழப்பமா இருந்துச்சு. அதாவது உங்க வாக்குமூலத்துல உள்ள குழப்பம் மாதிரி. கோபாலகிருஷ்ணன், டோன்ட் கன்ஃபியூஸ் ஹிம். என்ன சொல்ல வரீங்க? யுவர் ஆனர், இது போலீஸ் ஜோடித்துள்ள பொய் வழக்கு. மதன் குற்றம் செய்யாதவர், அப்பாவி. அவரை வலுக்கட்டாயமாக பயமுறுத்தி வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் மரியகீதா வழக்கில் மதன் தப்பிவிட்டதே. இனி வரும் சாட்சியங்களிலும் போலீஸ் தரப்பு சொல்ல இருப்பதை கவனிக்க காத்திருக்கிறேன். அதன் பின்னர் டிஃபென்ஸ் தரப்பு சாட்சியின் மூலம் என் வாதத்திற்கு வலு சேர்க்கவும் தயாராய் இருக்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். அப்போ ப்ராசிக்யூஷன் உங்க விட்னஸ் ஆரம்பிச்சுக்கங்க. சப் இன்ஸ்பெக்டர் தானே உங்க ரேங்க்? ஆமா. பேர் என்ன? சசிதரன். கீதா கொலை செய்தி எப்படி வந்துச்சு? கண்ட்ரோல் ரூம்ல இருந்து வந்துச்சு. என்ன செஞ்சீங்க? ஸ்பாட்டுக்கு போய் பணத்தை ஜிஹெச்சுக்கு அனுப்பினேன். ஸ்டேஷனுக்கு திரும்பி வந்தா கொலை ஆயுதத்தோட மதன் இருந்தாரு. தான் தான் கொலை செஞ்சதா சொல்லி சரணடைஞ்சாரு. உரிய நடவடிக்கை எடுக்க சொன்னாரு. என்ன செஞ்சீங்க? கத்தியையும் அவர் போட்டிருந்த சட்டையையும் லேபுக்கு அனுப்பினேன். விசாரிச்சேன். பூரா சொன்னாரு. என்ட்ரி போட்டு லாக்அப்ல வச்சேன். லேப்ல இருந்து கைரேகை பொருத்தம் இருக்குன்னு ரிப்போர்ட் வந்ததும் ரிட்டர்னா ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கிட்டு ரிமாண்ட்ல வைக்க ஆர்டர் வாங்கினேன். விவரங்களை சேகரிச்சு கேஸ் ஃபைல் செஞ்சேன். தேங்க்யூ. கோபாலகிருஷ்ணன், வாங்க, வெத்தலை அப்புறம் போடலாம். சப் இன்ஸ்பெக்டர், கத்தியோட மதன் போட்டிருந்த சட்டையையும் கழட்ட சொல்லி லேபுக்கு அனுப்புனீங்களா? ஆமா. ஏன்? அதுல 1-2 ரத்த துளிகள் இருந்துச்சு. கர்ச்சிஃபையும் அனுப்பினேன். எக்ஸிபிட் நம்பர் 9 and 10 தானே? அதோ அந்த சட்டை தானே? அந்த கர்ச்சிஃப் தானே? ஆமா சார். அது யாரோட சட்டை? மதனோடது. கர்ச்சிஃப்? அதுவும் மதனோடது தான். இப்போ மதன் போட்டிருக்கிற கதர் சட்டை நாங்க வாங்கி கொடுத்தது. அவர்கிட்ட வேற சட்டை இல்லாததால. சப் இன்ஸ்பெக்டர், நீங்க லேபுக்கு அனுப்பின சட்டையும் கர்ச்சிஃபும் மதனோடது தாங்கிறதுல சந்தேகம் எதுவும் இல்லையே? இல்ல யுவர் ஆனர், அந்த கர்ச்சிஃபையும் சட்டையையும் நான் பார்க்க விரும்புறேன். பாருங்க, எடுத்து கொடுப்பா. யுவர் ஆனர், இந்த கர்ச்சீஃப் இந்த சட்டை ரெண்டுலையுமே 6ன்னு சலவக்குறி இருக்குதே. என்ன சப் இன்ஸ்பெக்டர், கவனிக்கல நீங்க? என்ன 6ஆ? பாருங்க, இது 6 தானே? கியூவுக்கு அப்புறம் வரும். எஸ்ஸுக்கு முன்னால வருமே, அதே 6 தான். மதன் சட்டன்னா எம்னு தானே இருக்கணும். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். என் பேர் நல்ல சிவம், இனிஷியல் என். என் குடும்பத்துல 6 உறுப்பினர்கள். எல்லா துணிகளையும் ஒன்னா எடுத்துட்டு போற செலவு தொழிலாளி எல்லாத்துலயும் என்னன்னு தான் போடுறான். என் பையன் பேரு துரை, அவன் சட்டையிலையும் என்னன்னு தான் இருக்கும். ரைட், நீங்க குடும்பத்துல இருக்கீங்க. மதன் குடும்பத்துல இல்லையே. ஜெயில் கஸ்டடியில 1 மாசம் இருந்தவரு. விடுதலையானதும் தன் பழைய சட்டைய கிளாத் ரூம்ல இருந்து வாங்கி போட்டுட்டு வந்திருக்கணும். அப்புறம் போன் செஞ்சாரு, கத்தி வாங்கினாரு, குத்துனாரு, கொலை செஞ்சாரு, சரணடைஞ்சாரு. சட்டைய பாருங்க, சலவ மடிப்பு கூட சரியா கலையல. இது மதனோட சட்டை இல்ல. இந்த வழக்கு ஜோடனைக்காக போலீஸ் தரப்பு தயாரிச்ச பொய்யான சாட்சியம் தான் இந்த சட்டை. அப்ஜெக்ஷன் யுவர். இருங்க நல்ல சிவம், எடுத்ததுக்கெல்லாம் அப்ஜெக்ட் பண்ணாதீங்க. கோபாலகிருஷ்ணன் சொல்றதுல ஒரு பாயிண்ட் தெரியுது. ஏன்பா மதன், அது உன் சட்டை தானா? இல்ல. பாத்தீங்களா, இது யார் சட்டை? தெரியாது. அட பாவி, இந்த சட்டையை போட்டுக்கிட்டு தானடா ஸ்டேஷனுக்கு வந்த? சசிதரன், விட்னஸ் கூண்டுல நின்னுகிட்டு அக்யூஸ்டை இப்படி மிரட்டுறது தப்பு. ஒழுங்கான விவரங்கள் இல்லாம நீங்க கேஸ் ஃபைல் பண்ணிட்டு இப்போ மீறதுல அர்த்தம் இல்ல. கோபாலகிருஷ்ணன், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இந்த விட்னஸுக்கு இவ்வளவு கேள்வி போதும் யுவர் ஆனர். நெக்ஸ்ட். இருங்க, டைம் தான் ஆச்சே, லஞ்ச் பிரேக் வச்சுக்கலாம் இத்தோட. அத்தியாயம் 5. கை கொடுங்க சார். ப்ராசிக்யூஷன் நிறுத்தின ஒவ்வொரு சாட்சியையும் நொறுக்கி தள்ளிட்டீங்க. ரவி, நம்ம வாதத்தோட அடிப்படையே அந்த சட்டை மாற்றம் தான். கண்டிப்பா உன் ரூமுக்கு வந்ததையோ அது உன் சட்டங்கிறதையோ சொல்லக்கூடாதுன்னு நீ உறுதியா சொல்லிட்டியா? பாவம், மதன் கிடந்து தவிக்கிறான். சுத்த இடியட் சார். இந்த கொலையை நான் செய்யலன்னு ஒரே ஒரு வார்த்தை அவன் சொல்லிட்டா போதும்.
வேணாம், அவன் உண்மையே சொல்லட்டும். ஜவுளி கடைக்காரனும் கத்தி வித்தவனும் கிளீனா சொல்லிட்டாங்க. போன் செஞ்சது உண்மை, கத்தி வாங்கினது உண்மை. ஆனா கருப்பு கட்டம் போட்ட சட்டை தான் போட்டிருந்தான், இந்த சட்டை இல்லன்னுட்டாங்க. அது போதாது அவங்களுக்கு, பிடிச்சுக்கிட்டீங்க. 100% உறுதியா சொல்ல முடியாத இந்த 2 சாட்சிகளையும் கோர்ட்டு ஏத்துக்க கூடாதுன்னு புரிஞ்சு தள்ளிட்டீங்க. ப்ராசிக்யூஷன் ஆடிப்போய் நிக்கிது ரவி. காலையில டிஃபென்ஸ் தரப்புல உன்னையும் உங்க லாட்ஜ் மேனேஜரையும் நிறுத்தினாலே போதும். அந்த காஃபி கொடுத்த பையன் கூட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஆக நிச்சயமா மதனை வெளியே கொண்டாந்துருவீங்க, அதுல டவுட்டே வேணாம். பாருங்க சார், என்ன அநியாயம் இது. நல்லா தெரியும் மதன் தான் கொலை செஞ்சான், அதை அவனே ஒப்புக்கவும் செய்யறான். ஆனாலும் அவனை காப்பாற்ற முடியுதுன்னா நம்ம சட்டங்கள் எவ்வளவு பலவீனமா இருக்கு. சட்டத்திலையும் நிறைய சல்லடை கண்கள் இருக்கு. ஆனா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு சாதகமா இருக்கிறது 3 விஷயங்கள். 1, மதன் கீதாவை காதலிச்சதுக்கு மெட்டீரியலா எந்த எவிடன்ஸும் இல்ல. 2, கொலைய பார்த்த நேரடி சாட்சி இல்ல. 3, உன் பெயரை குறிப்பிடலன்னு மதன் உனக்கு தந்த வாக்கு. இதுல 1 அடிபட்டிருந்தாலும் நாம தொலைஞ்சோம். ஏன் சார் இந்த ரோட்ல திரும்புறீங்க? இங்கதான் நான் பெட்ரோல் போடுவேன். ரைட், அப்போ என்ன ரோடு முனையிலேயே இறக்கி விட்டுடுங்க, நான் ஆட்டோ பிடிச்சு போயிடுறேன். ரைட், காலையில 8 மணிக்கெல்லாம் ஆபீஸுக்கு வந்துரு. அந்த மேனேஜரையும் அழைச்சிக்கிட்டு வந்துரு. 2 பேரையும் எப்படி கேட்டா எப்படி சொல்லணும்னு தயார்படுத்தணும். அங்கிருந்து அப்படியே கோர்ட்டுக்கு போயிடலாம். சரி சார். அத்தியாயம் 6. யுவர் ஆனர், டிஃபென்ஸ் தரப்புல முதல் சாட்சியா மதனோட நண்பன் ரவியை விசாரிக்க விரும்புறேன். செய்ங்க. ரவி ரவி ரவி, உங்க முழு பேரே ரவிதானா? ஆமா சார். இந்த கீதா கொலை வழக்குல குற்றம் சுமத்தி இருக்கிற மதனை உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியும். எப்படி தெரியும்? என்னோட நெருக்கமான நண்பன். என்னோட தான் ரூம்ல தான் தங்கி இருந்தான். எத்தனை வருஷமா பழக்கம்? 4-5 வருஷமா. ரொம்ப நெருக்கமான நண்பர்களா நீங்க? ஆமா. அந்தரங்கமான விஷயமெல்லாம் பேசுவீங்களா? ஆமா, யாரும் எதையும் மறைச்சதில்ல. மதன் யாரையாச்சும் காதலிக்கிறதா எப்பயாவது சொல்லியிருக்காரா? இல்ல, சொன்னதில்ல. சரி, அவர் சொல்லாம நீங்களா அவரோட நடவடிக்கைகள்ல இருந்து அவர் யாரையாச்சும் காதலிக்கிறதா உணர்ந்திருக்கீங்களா? இல்ல, மதன் வேலை தான் தேடிக்கிட்டு இருந்தான். ஏன் மிஸ்டர் ரவி, யாரையுமே காதலிக்காத மதன் இந்த கேஸ்ல கீதாவை தான் காதலிச்சதாகவும் கொலை செஞ்சதாகவும் எதுக்காக சொல்லணும்? அதான் எனக்கும் புரியல. அவன் மனநிலை பேதலிச்சிருக்கு. யாரோ அவனை செய்யாத குற்றத்தை செஞ்சதா ஒப்புக்க சொல்லி கடுமையா மிரட்டி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். சாட்சிகளிடமிருந்து பெற வேண்டியது பதில்களைத்தானே ஒழிய அபிப்பிராயங்களை அல்ல. ஆமாம் கோபாலகிருஷ்ணன், அந்த மாதிரி கேள்வியெல்லாம் வேணாம். ஓகே யுவர் ஆனர். சம்பவம் நடந்தா சொல்லப்படுற தினத்துல, அதாவது மதன் ஜெயில இருந்து விடுதலையான அன்னிக்கு உங்களை சந்திச்சாரா? ஆமா, அன்னிக்கு முழுக்க என் கூட தான் இருந்தான். விபரமா சொல்லுங்க, எத்தனை மணிக்கு ரூமுக்கு வந்தான்? காலையில 10:30 மணிக்கு. அப்போ என்ன சட்டை போட்டிருந்தான்? ஒரு நிமிஷம் யுவர் ஆனர், அந்த சட்டையை கோர்ட்ல சமர்ப்பிக்க நான் ரவி கிட்ட இருந்து வாங்கினேன். இதோ இதுதான் அந்த கருப்பு கட்டம் போட்ட சட்டை. அதுதானா ரவி? ஆமா சார். மதன் ஜெயில இருந்து விடுதலையானதும் இந்த சட்டை தான் போட்டிருந்தீங்களா? ஆமா. ரைட். மேஜை மேல ரத்தக்கரையோட இருக்கிற சட்டை யாரோடது? தெரியல சார், அந்த சட்டையை நான் பார்த்ததில்ல இதுக்கு முன்னாடி. சரி, 10:30 மணிக்கு ரூமுக்கு வந்த மதன் எதுவும் வச்சிருந்தாரா? இல்ல. அவர் ரூமுக்கு வந்ததை வேற யாராச்சும் பார்த்தாங்களா? எங்க லாட்ஜ் மேனேஜர் சிவராமன் பார்த்தாரு, மதன் கூட பேசினாரு. யுவர் ஆனர், மேனேஜர் சிவராமனை தான் நான் அடுத்த சாட்சியா சேர்த்திருக்கேன். ரவி, உங்க ரூமுக்கு வந்த மதன் அப்புறம் வெளியில எங்கேயும் போனாரா? எங்கேயும் போகல, ரூம்லயே தான் இருந்தான். எத்தனை மணி வரைக்கும்? 8 மணி வரைக்கும். நோட் திஸ் ப்ளீஸ். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி கீதா இறந்த நேரம் 7ல இருந்து 7:30. சப் இன்ஸ்பெக்டரோட சாட்சியப்படி கண்ட்ரோல் ரூம்ல இருந்து செய்தி வந்தது 7:45. அந்த நேரத்துல மதன் தன் நண்பரோட ரூம்ல இருந்திருக்காரு. அப்புறம் ரவி, மதன் எப்படி போலீஸ் ஸ்டேஷன் போனா? அதான் புரியல சார். அவனா போயிருக்க முடியாது. 8:15க்கு நான் சாப்பிட புறப்பட்டேன். அவனையும் கூப்பிட்டேன். என்னை சாப்பிட்டுட்டு அவனுக்கு 4 இட்லி மட்டும் பார்சல் வாங்கிட்டு வர சொன்னான். நான் போய் சாப்பிட்டுட்டு பார்சல் வாங்கிட்டு 9 மணிக்கு திரும்பி வந்து பார்த்தா ரூம்ல மதன் இல்ல. அடையாறு ஸ்டேஷனுக்கு போய் என் மேல பொய் கேஸ் போட்டீங்களே, இது நியாயமானு அந்த இன்ஸ்பெக்டரை கேட்கணும்னு காலையில வந்ததுல இருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தான். ஒருவேளை ஸ்டேஷனுக்கு கோபமா புறப்பட்டு போயிருக்கானோன்னு நினைச்சு நான் அடையாறு ஸ்டேஷனுக்கு வந்து வெளியில இருந்து பார்த்தேன். லாக்கப்புக்குள்ள மதன் இருந்தான். எனக்கு பகீர்னு ஆயிடுச்சு. உடனே வக்கீல் ஐயா உங்ககிட்ட வந்தேன். யுவர் ஆனர், ரவியின் சாட்சியப்படி பார்க்கும்போது எனது கட்சிக்காரர் மதன் ஒரு ஆத்திரத்தில் நியாயம் கேட்க புறப்பட்டு ஸ்டேஷன் வந்திருக்கிறார். போன வழக்கில் அவர் தப்பித்துவிட்ட கோபத்தில் இருந்தவர்கள் கீதா கொலை வழக்கில் மதனை சம்பந்தப்படுத்தி மிரட்டி உதைத்து தங்கள் இஷ்டப்படி வாக்குமூலம் சொல்ல வைத்திருக்கிறார்கள். அதற்கு தகுந்தாற் போல சாட்சியங்களையும் அமைத்திருக்கிறார்கள். அப்ஜெக்ட் செஞ்சுதான் ஆகணும் யுவர் ஆனர். தன் கட்சிக்காரரை தண்டனையிலிருந்து காப்பாத்துறதுக்காக
ஒட்டு மொத்தமா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையே அவதூறா பேசுறது கண்ணிய குறைவான செயல். கொலை ஆயுதம் கத்தியில மதனோட கைரேகை இருக்கிறத ஃபாரன்சிக் லேப் டெக்னீஷியன் சாட்சியத்துல நிரூபணம் செஞ்சிருக்கோம். அது கூட போலீஸ் செஞ்ச செட்டப்னு அபிப்பிராயப்படுறாரா நண்பர்? வேற வழி இல்லை யுவர் ஆனர், அப்படித்தான் அபிப்பிராயப்பட வேண்டியிருக்கு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை நான் தரக்குறைவா பேசல. அவங்களோட சாதிக்கிற திறமைகளும் சாதனைகளும் எனக்கு தெரியும். அதே சமயம் சாமர்த்தியமா பொய் வழக்குகளை ஜோடனை செய்யறதுலயும் சாமர்த்தியசாலிகள்னு தெரியும். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் மதனோட வாக்குமூலத்தை தவிர வேற எந்த வகையிலையும் குற்றத்தை நிரூபிக்க பிராசிக்யூட்டர் முயற்சி எடுத்துக்கல. சாட்சியங்களை விசாரணைகளை பாக்குறப்போ இது முழுக்க முழுக்க ஜோடிக்கப்பட்ட வழக்குன்னு நான் சந்தேகப்படுறதுல தப்பே இல்ல. கொலை ஆயுதம் கத்திய ஸ்டேஷன்ல இருந்து அனுப்பினதாதான் லேப் டெக்னீஷியன் தன் சாட்சியத்துல சொன்னாரு. கொலை நடந்த இடத்துல இருந்து கத்தி எப்படி ஸ்டேஷனுக்கு வந்தது? தடயங்களை சேகரிச்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க. லேபுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி வாக்குமூலத்தை மிரட்டி எழுதி வாங்கின மாதிரி மிரட்டி கத்தி மேல மதனோட கைரேகைய பதிவு செய்யறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை யுவர் ஆனர். கோபாலகிருஷ்ணன், ஏன் உணர்ச்சி வசப்படுறீங்க? நிதானமா சொல்லுங்க, மேல விசாரிங்க. அவ்வளவுதான் யுவர் ஆனர். மதன் ஒப்புக்கொள்றதா சொல்ற வாக்குமூலத்தையும் கத்தியில இருக்கிற கைரேகையையும் தவிர வேற எந்த நேரடி சாட்சியும் பிராசிக்யூஷன் ப்ரொடியூஸ் செய்யல. கொலைக்கான மோட்டிவ் கூட சரியா எஸ்டாப்ளிஷ் செய்யப்படல. மதனும் கீதாவும் காதலிச்சாங்கிறதும் சாட்சி பூர்வமா நிரூபணம் ஆகல. மற்ற சாட்சிகள்லையும் வலுவில்ல. மதன் குற்றமற்றவர். மிரட்டலுக்கு பயந்து இங்கே குற்றம் செய்ததாக ஒப்புக்கொள்கிற அப்பாவியான அவரின் வாக்குமூலத்தின் முரண்பாடுகளையும் எடுத்து காட்டினேன். கொலை நடந்தபோது தன் நண்பர் அறையில் இருந்தார் என்பதையும் எஸ்டாப்ளிஷ் செய்துள்ளேன். அதையே அடுத்த சாட்சி மூலமாகவும் மறுபடி நிரூபிக்க இருக்கிறேன். அதன் பிறகு முடிவெடுக்க வேண்டிய உங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், சரியான ஆதாரங்கள் இல்லாமல் வழக்குகளை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு நேரத்தை வீணாக்காதீர்கள். அத்தியாயம் 7. எஸ் யுவர் ஆர்டர் ப்ளீஸ். எனக்கு மார்க்வெல் விஸ்கி ஒரு லார்ஜ். உனக்கு என்னப்பா ரவி? எனக்கு கூல்ட்ரிங்க்ஸ் போதும் சார். மதன், உனக்கு என்ன வேணும்? எனக்கு எதுவும் வேணாம் சார். என்னையா நீ? அதான் உன்னை வெளியே கொண்டாந்துட்டேனே, இன்னும் ஏன் உம்முன்னே உட்கார்ந்துருக்க? விஸ்கி சாப்பிடுவியா? சாப்பிடுவான் சார், நான் தான் சாப்பிட மாட்டேன். ரைட், அப்போ 2 லார்ஜ் ஒரு கூல்ட்ரிங்க் கொண்டாப்பா. மதன், ஃப்ரீயாருடா, தண்டனையிலேருந்து நீ தப்பியாச்சு. தப்பணும்னு நான் விரும்பலையே. அப்படி விரும்பி இருந்தா சரண்டர் ஆகி இருக்க மாட்டேனே. அட என்னப்பா நீ குழந்தையாட்டம் பேசுற? அவன் ஒரு குடும்பத்தையே நெருப்பு வச்சு கொளுத்திட்டு என்கிட்ட வந்திருக்கான். அவனுக்கெல்லாம் விடுதலை வாங்கி தந்திருக்கேன். நீ செஞ்சது உணர்ச்சி பூர்வமான கொலை, அதுவும் ஒரு மகானையா கொன்ன சுயநல காரியத்தானே. சுயநலம் ஒரு குறைபாடு சார், ஆனா அவ என் காதலி சார். கத்தியால குத்துற கடைசி வினாடி வரைக்கும் கூட என்ன காதலிச்சா சார். இப்படி குத்துவேன்னு எதிர்பார்த்திருப்பாளா? காதல் என் மேல இல்லைன்னா அவ வரவேண்டிய அவசியம் இல்லையே. என்னப்பா இது இவ்வளவு ஃபீல் பண்ற? இவ்வளவு பேசுற நீ கொஞ்சம் செயலுக்கு முன்னாடி யோசிச்சிருக்க கூடாது? சுயநலம் அவ குறைபாடுன்னா ஆத்திரம் என் குறைபாடு சார். விவேகம் எல்லாம் அடியில போயிடுச்சு, ஆத்திரம் மட்டும்தான் அந்த நிமிஷம். சரி விடு, ஆனது ஆயிடுச்சு. மனசு குத்துது சார். எனக்கு மரண தண்டனை நியாயம் சார். அதனாலதான் கோர்ட்ல உண்மையையே சொன்னேன். நல்லவேளை ரவி என்னை சந்திச்சு என் பெயரை வாக்குமூலத்துல சொல்லிடாதேன்னு சொன்னான்னு அந்த உண்மையையும் சொல்லாம இருந்தியே. உண்மையா சொல்றேன், இப்ப கூட எனக்கு உறுத்துது. நான் விடுதலையானது அநியாயம் சார். எனக்கு தண்டனை தேவை சார். இரு, புலம்பாத. இந்த விஸ்கிய குடி, கொஞ்சம் கொதிப்பு அடங்கும். பயங்கரமான நியாயஸ்தனா இருக்கியப்பா. உன்னை வெளியே கொண்டாடுறதுக்கு நாங்க எவ்வளவு பொய்க்கதை திரிக்க வேண்டியதா போச்சு இல்ல ரவி? ரொம்ப அற்புதமா வாதாடினீங்க சார். ஜட்ஜுக்கே இப்படிப்பட்ட வழக்கை எடுக்காதீங்கன்னு சொன்னதும் அசந்துட்டேன் சார். வராந்தால எல்லாரும் உங்களை சரியான திமிர் பிடிச்ச வக்கீல்னு பேசினாங்க. பேசிட்டு போகட்டும். இந்த கேஸ்ல நான் ஜெயிச்சதுக்கு என் வாதம் மட்டும் காரணம் இல்ல. ப்ராசிக்யூஷன் படு வீக்கு. கத்தியில கைரேகை இருக்கு. வாலண்டியரா சரண்டர் ஆகி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டான். இது போதும்னு இருந்துட்டாங்க. டீப்பா ஒர்க் பண்ணல. அந்த சட்ட விவகாரத்துல நான் குழப்பம் செஞ்சப்போ அந்த குழப்பத்தையே அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு ஆழமா இறங்கி இருக்கணும். நான் ப்ராசிக்யூட்டரா இருந்தா அப்படியே பிளேட்டை திருப்பி இருப்பேன். நேரடியா கொலையை பார்த்ததா அசைக்க முடியாம 2 சாட்சியை நிக்க வச்சிருப்பேன். நல்ல சிவத்துக்கு சர்வீஸ் பத்தாது. ரவி, உங்க ஃப்ரெண்டை உங்ககிட்ட பத்திரமா ஒப்படைச்சிட்டேன். மதன் இன்னும் நெர்வஸா இருக்காரு. அவர் மனசை மாத்துங்க. என்ன சார் எந்திரிச்சிட்டீங்க? ஒரே பெக்கு தான். அதுக்கு மேலன்னா கார் டிரைவ் பண்ண சிரமப்படுவேன். நான் புறப்படுறேன். நீங்க கொடுத்தது போக இன்னும் ஒரு 1000 கொடுங்க. காலையில ஆபீஸுக்கு வாங்க. வரேன். மதன், பி சியர்ஃபுல். நிறைய இருக்குப்பா உலகத்துல சாதிக்கிறதுக்கு. மறந்துடு எல்லாத்தையும். மனசை பாய் மாதிரி சுருட்டி வைக்காத. பெட்ஷீட் மாதிரி விரிச்சு வை. சந்தோஷமா இரு. See you. மதன், கொஞ்சமாச்சும் சிரியேண்டா. மனசுக்குள்ள வெந்துகிட்டு எப்படா சிரிக்கிறது? ச, உயிருக்கு உயிரா காதலிச்ச கீதாவை நானே கொன்னுட்டேன். எவ்வளவு பெரிய பாவினா. இவ்வளவு செலவு பண்ணி என்னை ஏண்டா காப்பாத்துன?
என்னடா அதையே சொல்லிக்கிட்டு இருக்க? சரியான தலைவலியா போச்சுடா. எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம் மரிய கீதாவை கொலை செஞ்ச அந்த முகம் தெரியாத கொலைகாரன் தான். அந்த கொலை இல்லைன்னா இந்த கொலை இல்ல. வெயிட் ரவி, இன்னொரு தடவை சொல்லு. இந்த கொலைக்கு காரணம் அந்த கொலையா? இல்லையா பின்ன? கரெக்ட். என் கண்மணியை நானே பொசுக்கிறதுக்கு அந்த பாஸ்டர்ட் தான் காரணம். சொல்லு ரவி, யார் அது? என்ன கேட்டா எனக்கு என்னடா தெரியும். தேங்க்ஸ்டா ரவி. எதுக்கு திடீர்னு? நான் எதுக்காக இப்படி வெளியில வந்தேன்னு நினைச்சேன். ரொம்ப நல்லதா போச்சு. நான் செய்யறதுக்கு ஒரு காரியம் இருக்குடா. தேங்க்ஸ் ரவி, ரொம்ப தேங்க்ஸ். 40 ரூபா தான் இருக்கு. ஒரு பெக்கோட நிறுத்திக்க. என்ன? பேரர், பில் ப்ளீஸ். போமா மதன். எங்கடா பாக்குற? உத்தரத்துல என்ன தெரியுது? அந்த கொலைகாரனோட மூஞ்சி. அத்தியாயம் 8. டீ ஆறி போச்சுங்க மிஸ்டர் மதன், சாப்பிட்டுடுங்க. வாழ்க்கையே ஆறி போச்சு சார். இங்க பாருங்க, கேன்சர் பேஷண்ட் மாதிரி நடுநடுல வசனம் பேசுறது எனக்கு பிடிக்கலங்க. குழப்பி நீங்க சொன்னதுல இருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றேன். உங்களை சம்பந்தப்படுத்தி கேஸ் போட்டாங்க. லாயர் கோபாலகிருஷ்ணன் திறமையா வாதாடி உங்களை வெளியில கொண்டாந்துட்டாரு. சரிதானா? சரி சார். அடுத்து 2ஆம் பாகம் சார். வாழ்க்கையா இல்ல சரித்திர நாவலா? பாகம் பாகமா சொல்றீங்களே. கேளுங்க மிஸ்டர் பரத். கீதா எனக்கு ஆதரவா சாட்சி சொல்ல வரலன்னு சொன்னேன் இல்லையா? சொன்னீங்களா? சொல்லலையோ? கீதா எனக்கு ஆதரவா சாட்சி சொல்ல வரல. அந்த ஆத்திரத்துல நான் கீதாவை கொலை செஞ்சுட்டேன். என்னது? நிஜமாங்க. போலீஸ்ல சரண்டர் ஆகி வாக்குமூலமும் கொடுத்துட்டேன். அதே வக்கீல பிடிச்சு என் ஃப்ரெண்டு எனக்கு விடுதலை வாங்கி கொடுத்துட்டான். என்னங்க இது? சுத்த அயோக்கியத்தனமா இருக்கு. நான் மனப்பூர்வமா கோர்ட்ல ஒத்துக்கிட்டேன். ஆனா நீதிபதி குற்றம் ருதுவாகலன்னு சொல்லி. இருங்க, ருது இல்லங்க, அது பொம்பளைங்க விஷயம். ருசு. ஆமா, ருசுவாகலன்னு சொல்லி விடுதலை செஞ்சிட்டாரு. சார், என் குற்றத்துக்காக நான் வெக்கப்படுறேன், வருத்தப்படுறேன். வேதனை அதுவும் படுறேன். என் கொலைக்கு காரணம் மரிய கீதாவோட கொலை. அந்த குற்றவாளியை நீங்க கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு பழி வாங்கணுமா நீங்க? இல்ல, சட்டப்படி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க போதும். வழக்கமா எல்லாரும் பழி வாங்கணும்னு தான் சொல்லுவாங்க. நீங்க வித்தியாசமா சொல்லியிருக்கீங்க. ஒரு புத்திமதி சொன்னா கேட்டுக்குவீங்களான்னு தெரியல. சொல்லுங்க சார். டைம் கேட்டா பொய் சொல்லாம பதில் சொல்ற மாதிரி. எல்லார்கிட்டையும் நிஜமா நான் கொலை செஞ்சேன், ஆனாலும் கோர்ட்ல என்னை விட்டுட்டாங்கன்னு சொல்லாதீங்க. நல்லதுக்கு இல்ல. வக்கீல்கிட்ட பொய் சொல்லக்கூடாதுன்னு தான். என்கிட்ட சொன்னது பரவாயில்ல. எனக்கு ஃபீஸ் தர்றதுக்கு பணம் இருக்கா? இன்னும் வேலையே அமையலன்னு சொன்னீங்க. இக்கட்டான சமயத்துல பயன்படுத்தலாம்னு எங்க அம்மாவோட 3 பவுன் சங்கிலிய வச்சிருக்கேன். அதை வித்து உங்க ஃபீஸை கொடுத்துட்றேன். போலீஸ் கண்டுபிடிக்கட்டுமே. அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சே ஆகணும்னு உங்களுக்கு என்ன அப்படி இக்கட்டு? உடம்பு தான் ஜெயில விட்டு வந்துடுச்சே ஒழிய மனசு இன்னமும் ஜெயிலுக்குள்ள தான் சார் இருக்கு. அதுக்கு விடுதலை வேணும். அதுக்காக செலவு பண்ண தயாரா இருக்கேன். மனசு ஜெயிலுக்குள்ள இருக்கா? வேலை எதுவும் அமையலங்கிறீங்க. ஏன் நீங்க தமிழ் சினிமாவுக்கு வசனம் எழுத போகக்கூடாது? ரொம்ப சுலபங்க. என்னோட மனப்பறவைக்கு சிறகொடிஞ்சு போச்சு. நான் போக வேண்டிய பாதை பொசுக்குன்னு முடிஞ்சு போச்சு. இப்படிலாம் எழுதிட்டா போதும். பரத், என் கதை உங்களுக்கு கேலியா இருக்கா? உங்களுக்கு ஹியூமர் சென்ஸே இல்லைன்னு தெரியுது. விட்டுடுங்க. வாழ்க்கையே ஆறிப்போச்சு. அதனால ஆறிப்போயிருந்தாலும் உங்களுக்கு டீ குடிக்கிறதுல மறுப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு இதே நேரம் வாங்க. நான் கொஞ்சம் விபரம் சேகரிச்சு வைக்கிறேன். இந்த காகிதத்துல அட்ரஸ் எழுதுங்க. ஹாய் பரத். சார் யாரு? புது கேஸா? ஏய், செருப்பை கழட்டி போட்டுட்டு உள்ள வா. சார் பேரு மதன். கிளாட் டு மீட் யூ சார். முன்னாடி மண் சேர்த்துக்கங்க சார். எதுக்கு? மன்மதன் ஆகிறதுக்கு உங்க முகத்துக்கு தாடி சூட் ஆகலையே. நான் வரேங்க. என்ன பரத், ஆள் பாடு சீரியஸ் டைப்பா? காதலி செத்து போனா பேஸ்ட் விளம்பர போஸ் கொடுக்கவா முடியும்? அட பாவமே. என்னவா விபத்தா? கொலை விபத்து. யாரு? இவனேதான். கொன்னுட்டு கோர்ட்ல ருசுவாகாம தப்பிச்சிட்டு இப்ப கண்ணீர் விட்டு இவன் கொலை செஞ்சதுக்கு காரணமா இருந்த இன்னொரு கொலையை செஞ்ச கொலைகாரனை சட்டத்துக்கு பிடிச்சு கொடுக்க சபதம் எடுத்து அது நிறைவேற நம்ம கிட்ட வந்திருக்காரு சாரு. கொலைகாரனுக்கெல்லாம் உதவ போறீங்களா? அதான் உணர்றானே. கோர்ட்டு வேற இல்லைன்னு சொல்லிடுச்சு. அப்படியும் இவன் உண்மையை ஒத்துக்கிறான்னா எவ்வளவு அப்பாவி. பரத், பசிக்குது. என்ன வச்சிருக்கீங்க? நத்திங், ட்ரிங்க்ஸ் தான் இருக்கு. வா, வெளியில சாப்பிட்டுட்டு கமிஷனர் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடலாம். ஒரு நிமிஷம், ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். ஏன், இந்த பாஜி நல்லா தானே இருக்கு. இது ஆஃபீஸ் ட்ரெஸ்ஸு. ஜீன்ஸ் அண்ட் பனியன் தான் கேஷுவல் ட்ரெஸ்ஸு. அலமாரியில பத்திரமா வச்சிருக்கீங்களா இல்ல எலி கடிக்க விட்டுட்டீங்களா? சலவைக்காரன் கேட்டான் சுசி. மார்ல என்னமோ எழுதியிருக்கே. என்னங்க சாமி அர்த்தம்னா? என்னடான்னு பார்த்தா கண்ட்ரோல் டவர்ஸ்னு எழுதியிருந்துச்சு. எப்படி சொல்றது அவனுக்கு? அந்த பனியன் இங்கேயா இருக்கு? நான் ஹாஸ்டல்ல தேடுன்னு தேடினேன். அதைத்தான் போட்டுக்க போறேன் பரத். சுசி, போறது கமிஷனர் ஆஃபீஸ். இப்படி பிரைவேட்டா இன்ஸ்டால் பண்ண பர்மிஷன் வாங்கினீங்களான்னு கேட்பாங்க. என்ன இது, ஒரு சாக்ஸ் இருக்கு, ஒரு சாக்ஸ் காணோம். நான் ரெடி, போகலாமா? சாக்ஸ் இல்லாம போட்டுக்காங்களேன். அது சரி, வினோதமா பாப்பாங்க. அப்புறம் தேடிக்கிறேன். செருப்பு போதும் வா. பரத், பைக்கு நான் ஓட்டுறேன். ஹோட்டல் பில் செட்டில் பண்றதா இருந்தா ஓட்டு.
இது கூட செய்ய மாட்டேனானா? வாங்க, முதல்ல கமிஷனர் ஆபீஸ், அப்புறம் ஹோட்டல். அத்தியாயம் 9. சுசி, வர வர நீ நடந்துக்கிற விதம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அப்படி என்ன செஞ்சேன் பரத்? கை கழுவ போனப்போ பேரரை தனியா கூப்பிட்டு என்ன பேசின? அதுவா? 5 ரூபாய் டிப்ஸு கொடுத்தேன். 5 ரூபாய் டிப்ஸா? எதுக்கு? அதுவும் ரகசியமா? நமக்கு எவ்வளவு பில் வந்துச்சு? நீதானே கொடுத்த, நான் கவனிக்கல. 3 ரூபாய் 40 காசு வந்துச்சு. அடி பாவி, 30 ரூபாய்க்கு சாப்பிட்ருப்போமே. அதுக்கு தான் டிப்ஸு, ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட். அதுக்கு தான் பிடிவாதமா இந்த ஹோட்டலுக்கு அழைச்சிக்கிட்டு வந்தியா? திஸ் இஸ் டூ பேட் சுசி. ஏன் இந்த திருட்டுத்தனம்? இது திருட்டு இல்ல பரத், த்ரில்லு, ஒரு வகை சிக்னஸ். எனக்கு பிடிக்கல. பாரு, நீ ஏமாத்தின தொகைக்கு 2 மடங்கு தண்ட செலவு செய்வ. சாபமா முனிவரே? திரும்பி பார்க்காம ஓட்டு. சுசி, மஞ்சள் கோட்டை கிராஸ் பண்ணாத. நெவர் மைண்ட் சார், யாரையும் காணோம். காணுமா? இதை வந்துட்டு இருக்காரு உன் அங்கிள், டிராஃபிக் சார்ஜென்ட். ஹேய் மேடம், ஸ்டாப் ஸ்டாப். நிறுத்திடு சுசி. பேர் சொல்லுங்க. சார் சார், நாங்க அர்ஜென்ட்டா போக வேண்டியிருந்ததால கிராஸ் பண்ணிட்டேன். சாரி சார், விட்டுருங்க. அப்படி என்ன அர்ஜென்ட்? எனக்கு பிரசவ வலி சார். வாட்? இல்ல, அபார்ஷன் சார். உளராதீங்க. டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா? எதுவும் கிடையாது சார். நீங்க கேஸ் எழுதிக்கங்க சார். அட்ரஸ் சொல்றேன். சுசீலா. யூ 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 தான் இனிஷியலா? சார் ப்ளீஸ், என் கண்ணை பாருங்க சார். கண்ணில் என்ன? காந்த சக்தி. ப்ளீஸ், கேஸ் வேணாம் சார். ஸ்டூபிட், ஹேவ் திஸ். மொபைல் கோர்ட்டு வரும், ஃபைன் கட்டிட்டு போங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார்ஜென்ட், எவ்வளவு பணம் கட்ட வேண்டி வரும்? 50 ரூபாய். அதாவது ஏமாத்தின தொகையோட 2 மடங்கு. வாட்? உங்களுக்கு புரியாது, நீங்க போங்க சார். பரத், ரொம்ப மோசம். நீங்க வாயை திறந்திருந்தா ஃபைனை தவிர்த்திருக்கலாம். ஹோட்டல்ல நீயும் அந்த திருட்டுத்தனத்தை தவிர்த்திருக்கலாம். ரைட், இப்போ அப்படி ஓரமா நின்று ஃபைன் கட்டிட்டு வா. நான் ஒரு ஆட்டோ பிடிச்சு ரோஸ்லின் வீட்டுக்கு போறேன். ரோஸ்லின்? இப்போ கமிஷனர் ஆபீஸ்ல அட்ரஸ் வாங்கினோமே. என்ன பரத், இப்படி அம்போன்னு விட்டுட்டு போறீங்க? இந்த அட்ரஸ் வந்து சேரு. ட்ரிப்ளிகேன். ஆட்டோ ஆட்டோ. அத்தியாயம் 10. தோத்திரம் தோத்திரமே. டேப்ப நிப்பாட்டு ரோஸ்லின். வாசல்ல யாருன்னு பாரு. யாருங்க? என்ன வேணும்? மிஸ்டர் ராஜசேகர் வீடு இதுதானே? ஆமா, நீங்க யாரு? நான் ஒரு வக்கீல், கதவை திறங்க, கொஞ்சம் பேசணும். இருக்காரா? இருக்காரு. ராஜ், உங்களைத்தான் பார்க்க வந்திருக்காங்க. உள்ள வாங்க சார். யாரு? செருப்பை கழட்ட வேணாம், சும்மா அப்படியே வாங்க, உட்காருங்க. நீங்க தான் மிஸ்டர் ராஜசேகர் இல்லையா? ஆமா. இவங்க உங்க மிஸ்ஸஸ்? ஆமா. என் பேர் பரத். மரிய கீதாவை கொலை செஞ்ச நபரை போலீஸ் தன் வழிவகைகள்ல கண்டுபிடிக்க முயற்சிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கு. தனிப்பட்ட முறையில நானும் கொஞ்சம் முயற்சி பண்ணலாம்னு இருக்கேன். உங்க ஒத்துழைப்பு வேணும். ரோசி, காஃபி கொண்டா. கொஞ்ச நேரம் போகட்டும் சார். இந்த வீட்டில் நீங்க 2 பேர் தானா? ஆமா. எப்போ மேரேஜ் ஆச்சு? 6 வருஷம் ஆச்சு. குழந்தைங்க? கர்த்தர் அருள்றப்போ அருளட்டும்னு காத்திருக்கோம். மேடம், மரிய கீதா உங்க கூட பிறந்த தங்கையா? ஆமா சார். உங்களுக்கு எந்த ஊரு? மங்களூர். எத்தனை தங்கைகள் உங்களுக்கு? ஒரே ஒருத்தி தான் சார். வேற கூட பிறந்தவங்க? ஒரு அண்ணன் இருக்கான், ஜோசப்னு. எங்க? மங்களூர்ல தான், மோட்டார் மெக்கானிக், உதவாக்கரை. குடும்பத்துல ஒட்டுதல் இல்ல. மரிய கீதா கொலை செய்தி படிச்சேன். இதான் தங்கச்சிய பொறுப்பா பார்த்துக்கிட்ட லட்சணமானு லெட்டர் எழுதினான். நேர்ல கூட வரல. அப்பா அம்மா இறந்துட்டாங்க. எத்தனை வருஷமா மரிய கீதா உங்களோட இருந்தாங்க? 4 வருஷமா. அதுக்கு முன்னாடி கொச்சின்ல ஒரு ஹாஸ்டல்ல தங்கி ஒரு டெம்பரரி ஜாப் பார்த்தா. திடீர்னு ஊஸ் பண்ணிட்டாங்க, இங்க வந்தா. சார், நீங்க எந்த கம்பெனில ரெப்? பிடில் சாயா. மாசத்துல 5 நாள் வீட்ல இருந்தா பெருசு. செய்தி வந்தப்போ நான் கும்பகோணத்துல இருந்தேன். மரிய கீதா கொலை சம்பந்தப்பட்ட அத்தனை விவரங்களும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன். மதன்னு ஒருத்தர் மேல போலீஸ் வழக்கு போட்டு தோத்து போனதும் தெரியும். மரிய கீதா யாரையோ நேசிச்சா, ஆனா அது யாருன்னு விவரம் தெரியாதுன்னு கோர்ட்ல சொல்லியிருக்கீங்க. போலீஸ் கணிப்பு படி அந்த காதலன் தான் மரிய கீதாவுக்கு கர்ப்பம் கொடுத்தவன், கொலையும் செஞ்சவன். போலீஸ் உங்க 2 பேரையும் துருவி துருவி சேகரிச்ச விவரங்களை வச்சுக்கிட்டு மரிய கீதா எங்கெங்க போனா, யாரோடெல்லாம் பழகினான்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே முறையில தான் நானும் விசாரணையில இறங்கலாம்னு இருக்கேன். அவங்களுக்கு கிடைக்காத சில தகவல்கள் எனக்கு கிடைக்கலாம். அதே மாதிரி மரிய கீதாவோட ரூமை போலீஸ் துப்புரவா பார்த்துருக்கோம். இருந்தாலும் நானும் ஒரு தடவை பார்க்க விரும்புறேன். உங்களுக்கு மறுப்பு இல்லையே? இல்ல சார், இன்னும் எத்தனை பேர் வேணும்னாலும் வாங்க, ஒத்துழைக்க தயாரா இருக்கோம். குற்றவாளி கிடைச்சா போதும். போலீஸ் பார்த்துட்டு போனபடியே இருக்கு. ரூம்ல நாங்க அப்புறம் நுழையவும் இல்ல, எதையும் கலைக்கவும் இல்ல. வாங்க. இந்த பாசிமணி டிசைன் அவ செஞ்சு மாட்டினதான் சார். ஜன்னல்களை திறந்து விடுங்க. என்னங்க ஒரே ரஜினிகாந்த் படமா இருக்கு? ரஜினிகாந்த்னா அவளுக்கு வெறி சார். நாடகங்கள்ல நடிப்பாங்க இல்ல? அற்புதமா நடிப்பா. எஸ்வி சேகர் ட்ரூப்ல பர்மனன்ட் ஆர்டிஸ்டா சேர்த்துக்கிறதா சொல்லியிருந்தாங்க சார். படிப்படியா டிவி சீரியல் சினிமான்னு எங்கேயோ போயிருப்பா சார். சச்ச சார்மிங் ஃபிகர். போட்டோ பார்த்துருக்கீங்களா? பார்த்தேன், பிணமாதான். இதோ பாருங்க, இதுதான் மரிய கீதா. 19 வயசு தான்னா நம்புவீங்களா? கஷ்டமா தான் இருக்கு. இது என்னங்க ஆஸ்ட்ரா எல்லாம் இருக்கு?
எவ்வளவோ சொல்லி பார்த்தும் அந்த ஒரு கெட்ட பழக்கத்தை நிறுத்த முடியல சார். ஆம்பளை மாதிரி குடிப்பா. ரோசி, வாசல்ல யாருன்னு பாரு. சில சமயம் கஞ்சாவும் குடிப்பா. ஐசி, கேரக்டர் எப்படிங்க ராஜசேகர்? சும்மா சொல்லுங்க. நாடகத்துல நடிக்கிறவ கொஞ்சம் சோசியல் டைப்பு வேற. ஆம்பளைங்கள தொட்டு பேசுவா. அதுக்காக கேரக்டர் மோசம்னு சொல்லிட முடியாது. டைரி எழுதுற பழக்கம் உண்டா? ம். ஒவ்வொரு டிராயர்லையும் மேக்கப் சாமான் தான் இருக்கு. மரிய கீதாவுக்கு தபால்கள் வருமா? ம், வந்ததில்ல. என்ன ரோசி, யாரு? சுசீலான்னு சொல்றாங்க. அவரை பார்க்கணுமா? உள்ள வர சொல்லுங்க. நம்மால தான். இது அட்டாச்சு பாத்தா? ஆமா, ஒயிட் வாஷ் பண்ணி நாளாச்சு. என்ன சுசி, எவ்வளோ ஃபைன்? என் கூட பேசாதீங்க. ஓகே சுசி, இதான் மரிய கீதாவோட ரூம். லேடிஸ் ரூம் பத்தி ஒரு லேடி நுணுக்கமா ஆராயலாம். பாரு, ஏதாச்சும் கிடைக்குதான்னு. வாங்க ராஜசேகர், நாம ஹாலுக்கு போய் பேசலாம். ரோசி, 2 காஃபி போடு. இப்ப சாப்பிடலாமா? சாப்பிடலாம். மரிய கீதா லவ் விவகாரம் உங்களுக்கும் தெரியாதா சார்? தெரிஞ்சிருந்தா போலீஸ்ல சொல்லியிருப்பேனே. ரோசி என்கிட்ட கூட சொல்லல. மரிய கீதா பழகின ஆண்கள்னு மனோகர், கருணாகரன், சுபாஷ்னு 3 பேரை குறிப்பிட்டு போலீஸ்ல சொல்லியிருக்கீங்க. 3 பேருமே நாடக சம்பந்தப்பட்டவங்க தானா? மனோகர் ஒரு நாடக கம்பெனி வச்சிருக்காரு. சுபாஷ் அடையாறு பிலிம் இன்ஸ்டிடியூட் டைரக்ஷன் கோர்ஸ் ஸ்டூடெண்ட்டு. கருணாகரன் ஒரு டிராமா ஆக்டர். போலீஸ் அவங்கள விசாரிச்சுட்டதா சொன்னாங்களே. எஸ், விசாரிச்சுட்டாங்க. அவங்க மேல சந்தேகப்படும்படியா எதுவும் இல்லையா? ராஜசேகர் சார், குட் ஈவினிங். 3 தடவை வந்தேன். நீங்க ஊர்ல இல்லைன்னுட்டாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், என் ஃப்ரெண்டு. ஒரு நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன். டேக் யுவர் ஒன் டைம். என்னப்பா, நான் அப்புறமா உன்னை வீட்டில் வந்து சந்திக்கிறேன். அதில்ல சார், நான் எதுக்கு வந்தேன்னா, எதுவா இருந்தாலும் நான் அப்புறமா வந்து பேசிக்கிறேன். போயிட்டு வா. நீங்க உங்க சௌகரியத்துக்கு எப்ப வேணாலும் குடிவாங்க. ஆனா என்னையா சுத்த அர்த்தங்கட்ட ஆளா இருக்க? வீட்டுல விருந்தாளி வந்திருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்கேன். நீ போயா, அப்புறம் வந்து பாக்குறேன்னு சொல்றேன்னுல்ல. சரி சார், அப்ப நான் எதிர்பார்ப்பேன். அவசியம் வாங்க. என்னை தொலைச்சு எடுக்கிறாங்க பார்ட்டி. சில பேருக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது சார். இந்தாங்க காஃபி எடுத்துக்கங்க. என்ன பேசிக்கிட்டு இருந்தோம்? இங்க சிகரெட் பிடிக்கலாமா? பரவாயில்ல, பிடிங்க. ஓகா, தீந்துடுச்சு. பக்கத்துல பெட்டி கடை இருக்கா சார்? தெருமுனையில இருக்கு. ஒரு நிமிஷத்துல வாங்கிட்டு வந்துடுறேன். ஹலோ, உங்களைத்தான் சார், உங்களைத்தான். ஹலோ, என்னையா? ஆமா, கொஞ்சம் நில்லுங்க. என்ன, நீங்க தானே இப்ப மிஸ்டர் ராஜசேகர் கிட்ட பேசிட்டு வந்தீங்க? ஆமா, ஏன்? நீங்க அவர் ஃப்ரெண்டா? இல்லையே. நீங்க யாரு? வீடு புரோக்கர் சார். என்ன விஷயம்? எப்படி வாங்க விற்க உதவுவீங்களா? இல்ல சார், வாடகைக்கு பிடிச்சு கொடுப்பேன். ராஜசேகர் கிட்ட என்ன பேசுனீங்க? எதுக்காக விசாரிக்கிறீங்க நீங்க? நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட். கேள்வி கேட்காம பதில் சொன்னா தேவல. அந்த ஆள் கொழுந்தியா கொலை விஷயமா விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அதான் அப்படி என்ன விரட்டினாரா? சொல்லுங்க, ராஜசேகர் கிட்ட என்ன பேசுனீங்க இப்போ? மாம்பழத்துல ஒரு வீடு வாடகைக்கு பிடிச்சு கொடுக்க சொன்னாரு. நானும் பிடிச்சு கொடுத்தேன். வீடு பிடிச்சு 6 மாசமாச்சு. அட்வான்ஸ் கொடுத்ததோட சரி, குடியும் வரல. 6 மாச வாடகையும் கொடுக்கல. நீதானப்பா பேசி விட்டேன்னு வீட்டுக்காரன் என்னை உழுக்கிறான். சரி, ராஜசேகர் இப்ப இருக்கிறது சொந்த வீடு தானே? ஆமா, இப்பதான் 3 வருஷம் முன்னாடி இடம் வாங்கி கட்டிக்கிட்டாரு. அப்புறம் எதுக்கு மாம்பழத்துல வீடு? அது தெரியல நமக்கு. சொன்னாரு, பிடிச்சு கொடுத்தேன். இன்னொரு விஷயமும் சொன்னாரு. என்ன? நான் வீடு பிடிக்க சொன்னேன்னு என் ஒய்ஃப் கிட்ட சொல்லாதன்னாரு. ஐசி, ரைட்டு, ரொம்ப தேங்க்ஸ். நீங்க போகலாம், உங்க அட்ரஸை சொல்லிட்டு. என்ன மிஸ்டர் ராஜசேகர், உங்க தெரு சுத்தம் மோசமா இருக்கு. ஏன் சார்? 5 ரூபாய் நோட்டுக்கு சில்லறை வாங்க 8 கடை ஏறி இறங்க வேண்டியதா போச்சு. அப்புறம் செய்தி வந்தப்போ நீங்க எங்க இருந்ததா சொன்னீங்க? கும்பகோணம். எங்க தங்கி இருந்தீங்க? ஏஆர்ஆர் ஹோட்டல்ல, ரூம் நம்பர் 107. உட்காருங்க மேடம், நிக்கிறீங்களே. சுசி, போலாமா? இன்னும் 2 நிமிஷத்துல வந்துடுறேன் பரத். ப்ளீஸ் வெயிட். மேடம், இந்த விசாரணை தொடர்பா மறுபடி வருவேன். வரலாம் இல்லையா? தாராளமா வாங்க. இது சொந்த வீடா? ஆமாங்க, இப்பதான் 3 வருஷம் ஆச்சு கட்டி. சின்ன இடத்துல கச்சிதமா பிளான் செஞ்சு கட்டியிருக்கீங்க. இவரே பிளான் போட்டார் சார். பரவாயில்லையே, நல்லா தான் பிளான் போட்டிருக்காரு. வாடகைக்கு விட்டா 2000 ரூபாய்க்கு கூட வர ஆள் இருக்கு. அவ்வளவு தருவாங்களா? தாராளமா, எல்லா வசதியும் இருக்கே. மாம்பழம் மாதிரி ஏரியால கொஞ்சம் வாடகைக்கு ஒரு வீடு பிடிச்சுக்கிட்டு இதை வாடகைக்கு விட்டா இதுவே கூட ஒரு வருமானம் ஆயிடும். இல்ல சார், இதே யோசனையா இவர்கிட்ட நான் சொன்னேன். இவர் வேணாம்னு சொல்லிட்டாரு. மாசத்துல 25 நாள் இவர் டூர் போயிடுறாரு. நானும் வேலைக்காரியும் தான் இங்க இருக்கோம். போலாமா பரத்? ரைட், நாங்க புறப்படுறோம் சார். தேங்க்யூ ஃபார் ஆல். அத்தியாயம் 11. மரிய கீதாவோட ரூம்ல அவ்வளவு நேரம் இருந்தியே, என்ன செஞ்ச சுசி? 1 மினிட். யாரோ கொள்ளையடிச்சிட்டு போயிடுற மாதிரி எதுக்காக டெலிவிஷனை பூட்டி வைக்கிறீங்க? குட் ஈவினிங் மிஸ்ஸஸ் சோபனா. வாசிங்க. தஞ்சாவூருக்கு அருகே கருந்தட்டான்குடியில் ஏற்பட்ட கலவரத்தை அடுத்து அங்கு பதட்ட நிலை நிலவி வருகிறது. ஊர்வலங்கள், பொதுக்கூட்டங்கள் நடத்துவதை போலீஸ் தடை செய்திருக்கிறது. ஹேய் லுக், எனக்கு பதில் சொல்லு. கமான், என் பனியனை தூக்குங்க. ஏய், என்னாச்சு? அந்த மூட்ல இருக்கியா? ஐ எம் நாட் ரெடி. ஆசைதான். இங்க பாருங்க, பனியனுக்குள்ள என்ன இருக்கு?
என்ன தொப்புள்? சி, முத்தான 3 புத்தகங்கள். டண்டடைங். மறுபடியும் திருட்டு புத்தியா? என்ன புஸ்தகம் அது? கட்டிலுக்கு வா கண்ணா. என்ன நீ இன்னைக்கு அசிங்கமா பேசுற? புஸ்தக தலைப்பு பரத், துடிக்கும் புருவம், காமத்தின் எல்லை. அட கர்மமே, ஏதாச்சும் துப்பறிய சொன்னா இப்படி கண்ட புஸ்தகத்தையும் திருடிக்கிட்டு வரியே, நல்லா இருக்கா? இன்னும் படிக்கலையே, எப்படி சொல்றது? விவஸ்த கெட்ட ஜென்மப்பா. இங்க கொண்டா, முதல்ல நெருப்பு வச்சு எரிக்கணும். வெயிட், படிச்சுட்டு எரிக்கலாம். என் பெயர் மாலா. நான் என் தோழியை தேடி சென்னைக்கு தனியாய் வந்தேன். பஸ்ஸுக்காக காத்திருந்த போது பக்கத்தில் நின்றவனின் பார்வை என்னுடைய... இப்ப கொடுக்க போறியா இல்லையா? இருங்க, இழுக்காதீங்க, கிழிஞ்சிடும். இரு, இந்த காகிதம் புஸ்தகத்துக்குள்ள இருந்து தானே விழுந்துச்சு. என்ன காகிதம் இது? ஒரு மெடிக்கல் ஸ்டோர்ஸ் பில்லு, 2 மாசத்துக்கு முந்திய பில்லு. இது என்ன பாரு, ஒரு ஐட்டம் தான் எழுதியிருக்கு. மாத்திரை பேர் புரியுதா? கொண்டாங்க. அட, இது நம்ம இபி ஃபோர்ட். என்னது மாத்திரைங்க பரத்? இபி ஃபோர்ட்னு பேரு. அப்படின்னா இது எதுக்கு சாப்பிட்றது? தலைவலியா, ஜலதோஷமா, ஜுரமா, கூடவே வயிற்றில் கர்ப்பமா? இதை சாப்பிடுங்கள், எல்லாம் சுத்தமாகிவிடும். டொட்டோடைங், வாஷிங் பவுடர், நிர்மா. ஹே ஸ்டாப். இதை பத்தி எல்லாம் எப்படி நீ தெரிஞ்சு வச்சிருக்க? கூடாதா? நாலேஜ் மேன். உடனே சந்தேக புத்தி வந்துடுமே. எய்ட்ஸுக்கு எக்ஸ்பான்ஷன் என்ன பரத்? அக்வைர்டு இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம். இதை ஏன் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? உங்களுக்கு எய்ட்ஸா? சி, அது மாதிரி நமக்கும் கர்ப்பம் கிடையாது சார். பொது அறிவு. என்னடா ஒரு க்ளூ கொண்டாந்தாலேன்னு பாராட்டுறதை விட்டுட்டு. சுசி, மரிய கீதாவோட பிஎம் ரிப்போர்ட்ல அவ வயித்துல 40 நாள் கரு இருக்கிறதா செய்தி இருக்கு. அவ ரூம்ல கர்ப்பம் கலைக்கிற மாத்திரை பில் யார் வாங்கி கொடுத்தா, இல்ல சொந்தமா வாங்கினாளா? மெடிக்கல் ஸ்டோர்ஸ்ல விசாரிங்க. கஷ்டம், இது 2 மாசத்துக்கு முந்தின பில். சுசி, ராஜசேகர நான் சந்தேகப்படுறேன். கல்யாணமாகி 6 வருஷம் ஆச்சு, குழந்தை எதுவும் இல்ல. அழகான ஆம்பளைங்க கிட்ட அப்படி இப்படி பழகிற ஒரு கொழுந்தியா 4 வருஷமா சொந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கான்னா உடனே கள்ள தொடர்புன்னுடுவீங்களே. இந்த வார்த்தையெல்லாம் எங்க படிக்கிற சுசி? மாம்பழத்துல ஒரு வீடு பிடிச்சிருக்காரு 6 மாசம் முன்னாடி. சொந்த வீடு இருக்கிறப்போ எதுக்கு வாடகை வீடு? இன்னும் குடி போகல. எதுக்காக அந்த வீடு? மரிய கீதாவை பத்தி சொன்னப்போ சச்ச சார்மிங் ஃபிகர்னு சொன்னாரு. வீடு புரோக்கரை ஃப்ரெண்டுன்னு சொன்னாரு. போய் வரட்ட பார்த்தாரு. அவர் கும்பகோணத்துல இருந்ததுக்கு ஸ்ட்ராங்கான அலிபி இருக்கிறதா டிபார்ட்மெண்ட்ல சொன்னாங்களே பரத். அதான் குழப்பமா இருக்கு. இதை தவிர மரிய கீதா யாரையோ காதலிச்சிருக்கா. யார் அது? எனக்கு தெரியும், அவர் பேர் கூட தெரியும். உளராத. சொல்லட்டுமா? அவன் பேரு பாபு. எப்படி சொல்ற? ஒரு யூகம்தான். ஒருவேளை சரியா இருக்கலாம். நீங்க புறப்படலாம்னு கூப்பிட்டப்போ 2 நிமிஷத்துல வரேன்னு சொன்னேனே, டாய்லெட் போயிருந்தேன். ஃப்ளஷ் அவுட் பக்கத்துல சுவத்து சுண்ணாம்புல சின்ன எழுத்துல ஹேர்பின்னால பாபுன்னு 2 இடத்துல கீறி இருந்துச்சு. அது எப்படி போலீஸ் கண்ணில் படாம போகும்? படவே படாது. உங்க கண்ணில் கூட தான் படல. கரியாலேயோ பென்சிலாலேயோ எழுதியிருந்தா படிச்சுன்னு படிக்கலாம். இது நகத்தால இல்லைன்னா ஹேர்பின்னால கீறப்பட்டிருந்துச்சு. ஃப்ளஷ் அவுட்ல உட்காந்த நிலையில பார்த்தாதான் எழுத்து புரியும். மை காட், அது மரிய கீதாவோட தனி ரூம், தனி டாய்லெட். அங்க பேர் வெட்டப்பட்டிருக்குன்னா நிச்சயமா அதை அந்த காதலனோட பேராவே எடுத்துக்கலாம். சுசி, எடுத்துக்கங்க. நானா வேணாங்கிறேன். இன்னைக்கு புது சீரியல் ஆரம்பமாகுது. தொணக்காம என்னை பார்க்க விடுங்க. நான் டென்ஷன் ஆகி நிக்கிறேன். உனக்கு டிவி ப்ரோக்ராம் தான் முக்கியமாப்படுதா? உன்னை கவனிச்சுக்கிறேன், இரு. ஹலோ, இஸ் இட் கமிஷனர் ஆஃபீஸ்? எக்ஸ்டென்ஷன் 17 ப்ளீஸ். ஹலோ, இன்ஸ்பெக்டர் அசோகன் இருக்காரா? பரத்ன்னு சொல்லுங்க, வெயிட் பண்றேன். வாடா பாலு, எப்போ வந்த? பஸ்ஸை விட்டு கீழே இறங்குறத பார்த்துட்டு தானே இருந்த. அப்புறம் என்ன எப்போ வந்தன்னு ஒரு கேள்வி? சுசி, இதெல்லாம் ஒரு ஜோக்குன்னு சிரிக்கிறியா? வால்யூமையாவது குறையேன். ஊர்ல எல்லாரும் சௌக்கியமாடா? எல்லாரும் சௌக்கியம். அப்பா சௌக்கியமா இருக்காரா? அதான் எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்கன்னு சொல்றேனே. அப்புறம் என்ன அப்பா அம்மான்னு தனித்தனியா கேக்குற? வேற கேளேன். ஊர்ல மழை உண்டா? இதை ஒன்ன கேட்டுடுங்க தப்பாம. இல்லைன்னு சொன்னா வந்து பஞ்ச நிவாரண நிதியா தரப்போற? ஹலோ, இன்ஸ்பெக்டர் அசோகன், நான் தான் பரத் பேசுறேன். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சந்திச்சோம். எஸ், சொல்லுங்க. மரிய கீதா கேஸ்ல ரோஸ்லின் ராஜசேகர் விசாரணையில அவ பழகின ஆண்கள்னு குறிப்பிட்ட நபர்கள்ல பாபுன்னு யாரையாச்சும் சொன்னாங்களா? பாபுவா? இல்ல சார், அவங்க குறிப்பிட்டது 3 பேரை தான். மனோகர், கருணாகரன், சுபாஷ். 3 பேரையும் விசாரிச்சிட்டோம். அவங்கள சந்தேகப்பட வேண்டியதே இல்ல. அவங்க 3 பேர் அட்ரஸும் வேணுமே. சொல்றேனே, குறிச்சுக்கிறீங்களா? சரி சரி சரி, குறிச்சுக்கிட்டாச்சு. தேங்க்ஸ். அப்புறம் ஒரு சின்ன கேள்வி. இந்த கேஸ் எப்போ உங்க கைக்கு வந்துச்சு? மதன் மேல போட்ட வழக்கு தோத்ததும் நம்ம பிரான்ச்சுக்கு கேஸை மாத்திட்டாங்க. ரோஸ்லின் வீட்டுக்கு போனீங்களா? போனேன். 2 நாள்ல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ். சுசி, புறப்படு. எங்க? இப்ப வாங்கின 3 அட்ரஸுக்கும் போகணும். 3 அட்ரஸுமே அடையாறுதான். 10 மணிக்குள்ள வந்துடலாம். வா. நீங்க போயிட்டு வாங்களேன், எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு. என்ன வேலை? இந்த 3 புஸ்தகத்தையும் படிக்க வேணாமா? அடுத்த ஜென்மத்திலேயாவது உருப்படுற யோசனை இருக்கா? சரி, நான் மட்டும் போய்க்கிறேன். அப்ப எனக்காக ஒரு காரியம் செய். இந்தா,
இது வீட்டு புரோக்கர் அட்ரஸ். ஒரு ஆட்டோ பிடிச்சுக்கிட்டு இவரை போய் பாரு. பார்த்து ராஜசேகர் மாம்பழத்துல பிடிச்சிருக்கிற வீட்டோட விலாசம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வா. நான் கேட்க மறந்துட்டேன். நீங்க மறந்ததுக்கு நான் அலையணுமா? ராத்திரி நேரத்துல ஒரு கன்னி பொண்ணை இப்படி தனியா போக சொல்றது நியாயமா? போக போறியா இல்ல இப்பவே இந்த புஸ்தகத்தை எல்லாம் கொளுத்தட்டுமா? போறேன்பா. அதை மட்டும் செஞ்சிடாதீங்க. இந்த தமிழே தனி. எந்த யூனிவர்சிட்டிலையும் கிடைக்காது, எந்த லைப்ரரிலையும் கிடைக்காது. எப்படியோ ஒழி, நான் போறேன். அத்தியாயம் 12. மிஸ்டர் மனோகர், என் கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப பொறுமையா பதில் சொன்னீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அப்போ நீங்க 100% உறுதியா சொல்றீங்க மரிய கீதாவுக்கு பாபுன்னு யாரையும் தெரியாது? தெரியாது சார். என் ட்ரூப்ல கூட மொத்தம் 26 பேர் இருக்காங்க. அவங்களையும் யாரும் பாபுன்னு இல்ல. ஐ எம் ஷூர். ரைட், நான் வரேன். உங்க ரிஹர்சலை கெடுத்துட்டேன், சாரி. இந்த ரூம்ல நீங்க மட்டும்தான் தங்கி இருக்கீங்களா மிஸ்டர் சுபாஷ்? இன்னொரு ஃப்ரெண்டும் இருக்கான், வெளியில போயிருக்கான். அப்போ பாபுன்னு யாரையும் நீங்க மரிய கீதாவுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கல? டெஃபினெட்லி நோ. நீங்க டைரக்ஷன் கோர்ஸ் படிக்கிறீங்களா? ஆமா. எத்தனாவது வருஷம்? செகண்ட் இயர். நீங்க எப்படி மரிய கீதாவுக்கு ஃப்ரெண்டா? நீங்க மரிய கீதா நடிச்ச ஒரு நாடகத்தை பார்த்தேன். சின்ன ரோல் தான், ஆனா ஒண்டர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ். கிரீன் ரூம் போய் பாராட்டினேன். இங்க நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன், அதுல ஒரு கேரக்டர் ரோல் நடிக்க சொன்னேன். ஒத்துக்கிட்டாங்க. கதை டிஸ்கஷன்லையும் கலந்துக்கிட்டாங்க. ஷூட்டிங் ஆரம்பிக்க இருந்தப்போ கொலையாயிட்டாங்க. யார் கொண்டிருக்கலாம்னு நினைக்கிறீங்க? கர்ப்பம் கொடுத்தவனா தான் இருக்கணும். அது யாரா இருக்கலாம்? அந்த காதலன் தான். அதான் யாரு? எனக்கு எப்படி சார் தெரியும்? பட் ஒன் திங், என்னை பொறுத்த வரைக்கும் மரிய கீதா அவ்வளவு நல்ல கேரக்டர் உள்ள பொண்ணு கிடையாது. எப்படி சொல்றீங்க? கஞ்சா வேணுமான்னு கேட்டா சார். அதை வச்சு சொல்லிட முடியுமா? என்னை ரேப் பண்ற மாதிரி பாக்குறேன்பா சார். அந்த அளவுக்கு சோசியல்னு எடுத்துக்க கூடாதா? ஒரு லிமிட் தான் சார். 3 மாடி ஏறி வந்தது, மூச்சு படபடங்குது, தொட்டுப்பாறைன்னு கையை எடுத்து வச்சுக்குவா சார். இது யோசிக்க வேண்டிய விஷயம். வேற அவ்வளவுதான். இதையெல்லாம் வச்சு கேரக்டரை புரிஞ்சுக்க முடியாதா? புரிஞ்சுக்கிட்டும் ஏன் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருந்தீங்க? புரிஞ்சுக்க ஆரம்பிச்சதும் குறைச்சிக்கிட்டேன். ஹாய் பாபு, யாரு கெஸ்ட்டு? வெயிட், என்ன சொல்லி கூப்பிட்டீங்க இவரை? ஏன் பாபுன்னு கூப்பிட்டேன். என் பேரு சுபாஷ் தான், கூப்பிடுறது பாபுன்னு. இவன் தான் என் ரூம்மேட் பிரபாகர். மிஸ்டர் பாபு, என்கிட்ட நீங்க சொன்னதெல்லாம் பொய். இல்லையே, உங்களுக்கும் மரிய கீதாவுக்கும் இருந்தது நட்பு இல்ல, காதல். அட இல்ல சார். பின்ன ஏன் சார் உங்க பேரை மரிய கீதா தன் பாத்ரூம்ல கூட கிறுக்கி வச்சிருக்கா? சொல்லுங்க. என்ன சார் மௌனம் ஆயிட்டீங்க? ஆமா, நாங்க 2 பேரும் காதலிச்சதும் உண்மை. இப்ப நான் உங்ககிட்ட சொன்னதும் உண்மை. புரியல? ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நினைச்சு அழக பார்த்துட்டு நான் கொஞ்சம் தடுமாறிட்டேன். சேர்ந்து சுத்தினோம், பழகினோம். ஆனா பழக பழக அவளோட ஒவ்வொரு குணமா வெளிப்பட்டுச்சு. எனக்கு பிடிக்கல. நான் கொஞ்சம் கொஞ்சமா விலகிட்டேன். போலீஸ்ல இந்த விவரங்களை ஏன் சொல்லல? நல்லா இருக்கே, சம்மந்தமே இல்லாத எவனையோ பிடிச்சே போலீஸ் கேஸ் போட்டுடுச்சு. கொலை செஞ்சவன் காதலனா இருக்கலாம்னு போலீஸ் சந்தேகப்படுறப்போ நான் தான் சார் அந்த காதலன், ஆனா நான் கொலை செய்யலன்னு சொன்னா நம்புவாங்களா? நிஜமா நீங்க? அட என்ன சார் நீங்க, கொலை செய்யறது என்ன சின்ன விஷயமா? நான் இல்ல சார். நீங்க வேற என்ன மாட்டி விட்டுடாதீங்க. தமிழ் சினிமால எவ்வளவோ சாதிக்க வேண்டியிருக்கு. கொலை நடந்த அன்னைக்கு மரிய கீதா தன் அக்கா கிட்ட அஷ்டலட்சுமி கோவில்ல உங்களை சந்திக்கிறதா சொல்லியிருக்கா. நீங்க சந்திச்சிங்களா? இல்லவே இல்ல. அன்னைக்கு நாங்க அப்படி சந்திக்கிறதா ப்ரோக்ராமே இல்ல. சந்திக்கிறதுக்குன்னு நாங்க பொது இடம் எல்லாம் தேடுறதே இல்ல. நேரா இங்க ரூமுக்கே வந்துருவா. அப்போ மரிய கீதா வயித்துல? ஐயோ, அதுவும் நான் இல்ல. ஒரே ஒரு தடவை அவளை லிப்ஸ்ல கிஸ் செஞ்சதோட சரி. தப்பு பண்ண அவ தயாரா தான் இருந்தா. எனக்கு தான் பிடிக்கல. எனக்கு என்னவோ நீங்க திறமையா பொய் சொல்றீங்களோன்னு தோணுது. மிஸ்டர் பரத், இதான் இல்ல. பொறுமையா உண்மையா பதில் சொன்னது தப்பா போச்சு. மரிய கீதாவோட கர்ப்பத்துக்கோ கொலைக்கோ சத்தியமா நான் காரணம் இல்ல. உங்களுக்கு சாமி மேல நம்பிக்கை இருந்தா எந்த கோயில வேணும்னாலும் சொல்லுங்க, அங்க வந்து கற்பூரம் அணைக்கிறேன். அதெல்லாம் கோர்ட்ல செல்லாது பிரதர். கொஞ்சம் ஆதாரத்தோட வந்து விலாவாரியா பேசுறேன். வரட்டுமா? எவ்வளவு சொல்லியும் நம்ப மாட்டீங்கன்னா போங்க. ஐ டோன்ட் மைண்ட். தப்பு செஞ்சவனுக்கு தானே பயம் இருக்கும். அத்தியாயம் 13. அப்புறம் பாபு என்கிற சுபாஷை பார்த்து பேசினதுக்கு அப்புறம் நேரா அந்த மருந்து கடைக்கு போனேன். பில்லை காட்டி விசாரிச்சேன். இது கர்ப்பம் கலைக்கிறதுக்கு உள்ளதுதான்னு சொன்னாங்க. அதான் நானே சொன்னேனே பரத். 2 மாசத்துக்கு முந்திய பில்லுங்கிறதால சுத்தமா நினைவில்லைன்னுட்டாங்க. நியாயம்தான். எப்படி நினைவு இருக்கும்? என்னாச்சு மாம்பழம் அட்ரஸ்? இதோ. ஒரு பேப்பர் கூட கிடைக்கலையா? உள்ளங்கையில எழுதிக்கிட்டு வந்திருக்கியே. நாளை காலையில முதல் வேலையா பல்லு தேய்க்கணும். அப்புறம் இந்த அட்ரஸுக்கு போகணும். என்ன நினைக்கிற நீ? உன் அபிப்பிராயத்தை சொல்லவே இல்லையே. முதல் 40 பக்கம் போர். அதுக்கப்புறம் தான் சூடு பிடிக்குது. பரத், அந்த தொழிலதிபர் தியாகராஜன் என்ன செய்யறான்? ஆரஞ்சு ஜூஸ்னு சொல்லிட்டு ஃபாரின் விஸ்கி கொடுத்துட்றான். நம்ம மாலாவும் குடிச்சிட்டு சிரிக்கிறா. பொம்பளையா நீ? பேசாம ஏதாச்சும் ஆபரேஷன் பண்ணிட்டு எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிடு. சுசீந்திரன்னு பேர் வச்சுக்கலாமா? அப்போ நீங்க பிரீத்தி ஆயிடுறீங்களா? ராஜசேகரையும் சந்தேகப்படுறேன், சுபாஷையும் சந்தேகப்படுறேன். இதுல யாரு எப்படி நிரூபிக்கிறது?
நீங்க மண்டையை உடைச்சுக்கோங்க, எனக்கு தூக்கம் வருது, நான் புறப்படுறேன். நீ இருக்கிறத விட இல்லாததே பெட்டர், போயிடு. காலையில பல்லு தேய்ச்சதும் வந்துடுறேன். குட் நைட். அத்தியாயம் 14. நிறுத்துங்க பரத், விசாரிச்சுக்கலாம். ஏன்பா தம்பி, உங்க வீட்டு நம்பர் என்ன? 17. ரைட், அப்போ அடுத்ததுதான் 18. எரும மாடு போயிடட்டும். என்ன தவிர எல்லா உயிரினங்களுக்கும் பயப்படுற சுசி, இறங்கு. பரத், இதே மாதிரி நம்ம வீட்டு வாசல்லையும் விசிறி வாழ வைப்போமா? முதல்ல கேஸ முடிப்போம். எங்க இருக்கு பெல்லு? பெல்லு இங்க இருக்காது பரத், சுவிட்சு தான் இருக்கும். அதையும் காணுமே. மாடி போர்ஷன் தான் ராஜசேகர் வாடகை எடுத்திருக்கணும்னு நினைக்கிறேன். சார், வீட்டுல யாரு? சார், யாருங்க வேணும்? ஏன் பாப்பா, வீட்டுல பெரியவங்க யாரும் இல்லையா? பாப்பாவா? எனக்கு வயசு 18. சரி மிஸ், வீட்டுல பெரியவங்க யாரு இருக்கா? அம்மா, அம்மா, இருங்க, வருவாங்க. என்னங்க வேணும்? அம்மா, மாடி போர்ஷன் காலியா இருக்குன்னு கேள்விப்பட்டோம். காலியா இருக்குன்னு யார் சொன்னது? புரோக்கர் கிருஷ்ணன் சொன்னாரு. வரட்டும் அந்த ஆளு, மூஞ்சில சாணி தண்ணி ஊத்துறேன். ஏங்க, எதுவும் அப்படி வேண்டுதலா? இல்லங்க தம்பி, 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பார்ட்டி கூட்டிகிட்டு வந்தான். 200 ரூபாய் வாடகை, 400 ரூபாய் அட்வான்ஸ்னு பேச்சு. அட்வான்ஸ் கொடுத்தான், அவ்வளவுதான். ஆள் குடி வரவும் இல்ல, இன்னி வரைக்கும் வாடகையும் வரல. அவனோட பூட்டை வேற போட்டுட்டு போயிட்டான். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கிருஷ்ணன் விபரமா சொன்னாருமா. என்ன சொன்னாரு? அந்த பார்ட்டியை பார்த்து பேசினாராம். அவன் அந்த போர்ஷன் எனக்கு தேவையில்லை, யாருக்காவது விட்டுக்க சொல்லுன்னு சொல்லிட்டானா. அத கிருஷ்ணனே வந்து சொன்னான். நீங்க சத்தம் போடுவீங்கன்னு விலாசம் கொடுத்து எங்களையே கேட்க சொன்னாரு. நிஜமாவா? உள்ள எந்த சாமானும் இல்லதான், ஆனா அவனோட பூட்டு போட்டிருக்குதே. கிருஷ்ணன் ஒரு கொத்து சாவி கொடுத்து அனுப்பிச்சாரு, திறந்துக்க சொன்னாரு. அந்த பார்ட்டி சரின்னு சொல்லிட்டானா. போலீஸ் பிரச்சனை எதுவும் வராதே தம்பி. எப்படிங்க வரும்? நான் யாரு தெரியாதுங்களே. தெரிஞ்சுக்கங்க, ஐஜி வீட்டுக்கு அடுத்த வீட்டுல இருந்தவன், நல்ல தோஸ்து. ஒரே டீயை மாத்தி சாப்பிடுவோம். ஒரு சைக்கிள் புதுசா வாங்கினேன், வீட்டு வாசல்ல வச்சேன். பாதுகாப்பா இல்லையேன்னு சொன்னேன். மறுநாள்ல இருந்து அதுக்கு பாதுகாப்புக்கு 2 கான்ஸ்டபிள்ஸ் போட்டுட்டாரு. அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் நாங்க. வெளிப்பக்கம் இருக்கிற படிதானே மாடிக்கு, வாங்க போலாம். நானும் எத்தனை மாசம்தான் பொறுமையா இருக்கிறது? என்ன ஆனாலும் சரி, வாங்க. நீங்க பூட்டை தரங்க, வர்றது வரட்டும். அட்வான்ஸ் கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் அந்த பார்ட்டி வரவே இல்லையா? ராத்திரி 9க்கெல்லாம் கீழே நாங்க தூங்கிடுவோம். அதுக்கப்புறம் 2-3 தடவை வந்துட்டு விடியறதுக்குள்ள போயிடுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா 2-3 தடவை மேல் போர்ஷன்ல ராத்திரி லைட் எரிஞ்சதுமான்னு எதிர்த்த வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க. இது என்ன பிரமாதமான பூட்டுன்னு மாட்டியிருக்கான், இதுக்கு சாவி கொத்தே வேணாங்க. சுசி, உன் ஹேர்பின் கொடு. இத பாருங்க, இவ்வளவுதான் வேலை. திறந்தாச்சு. ஜன்னல் திறந்தாதான் வெளிச்சம் வரும். ஏம்மா, அந்த ஆளு சாமான் எதுவுமே இல்லைன்னு சொன்னீங்க. இந்த பாய் யாரோடது? இந்த தலையணை யாரோடது? அந்த ஆளு தான்னு நினைக்கிறேன். சுசி, இவ்வளவு சிகரெட் துண்டு கிடக்குது, அது என்னது அவ்வளவு குப்பை ஒதுங்கி இருக்கு? குப்பை இல்லைங்க பரத், காஞ்சு போன மல்லிகைப்பூ. வெரி குட், இப்போ படம் தெளிவா இருக்கு. என்ன தம்பி சொல்றீங்க? நாங்க போய் அந்த கிருஷ்ணனை கூட்டிட்டு வந்தே வாடகை பேசிக்கிறோம். பாய் தலகாணி எல்லாம் கிடக்கிறதால அந்த ஆளு நாளைக்கு பிரச்சனை பண்ணிடக்கூடாது பாருங்க. அதுவும் சரிதான், கிருஷ்ணனை கூட்டிட்டு வந்துருங்க. அத்தியாயம் 15. தேதி கூட கிழிக்கிறது இல்லையா பரத்? சொல்லுங்க, என்ன படம் தெளிவா இருக்கு? நான் சொல்றது சரியா வருதான்னு பாரு சுசி. ராஜசேகருக்கு மரிய கீதாவை பிடிச்சு போச்சு. எப்படியோ வளைச்சு போட்டுட்டாரு. ரோஸ்லினுக்கு தெரியாம லீலை செய்யறதுக்காக இந்த வீட்டை பிடிச்சாரு. நாடகம் ரிஹர்சல்னு சொல்லிட்டு மரிய கீதா வெளியில போயிட வேண்டியது. இவர் டூர்னு சொல்லிட்டு அப்பப்போ இங்க வந்துருவாரு. மரிய கீதாவும் வந்துருவா. 2 பேரும் உல்லாசமா இருந்துட்டு போயிடுவாங்க. இதுல மரிய கீதா கர்ப்பமானதும் ரகசியம் வேணா, அக்கா கிட்ட தைரியமா சொல்லிட்டு 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொன்னா. ராஜசேகருக்கு ரோஸ்லினை பகச்சுக்க இஷ்டம் இல்ல. அதனால மாத்திரை வாங்கி கொடுத்தாரு. அது அவ சாப்பிட்டாலோ இல்லையோ, ஆனா இனிமே மரிய கீதாவை விட்டு வச்சா நம்ம குடும்ப வாழ்க்கையோட நிம்மதி கெட்டு போயிடும்னு தீர்மானிச்சு தீர்த்திட முடிவு செஞ்சாரு. காதலனை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அஷ்டலட்சுமி கோவிலுக்கு வர சொன்னாரு. போய் கொலை செஞ்சுட்டு கும்பகோணம் போயிட்டாரு. முன் தேதியில அங்க இருந்த மாதிரி ஏதோ கோல்மால் பண்ணி அலிபி உருவாக்கிட்டாரு. எல்லாம் சரி, அந்த அலிபியை எப்படி உடைப்பீங்க? இதுவரைக்கும் கண்டுபிடிச்சத போலீஸ்ல சொல்லிட்டா அந்த வேலையை அவங்க பாத்துக்குவாங்க. இன்ஸ்பெக்டர் அசோகனுக்கு ஃபோன் பண்ணு சுசி. ஹலோ இன்ஸ்பெக்டர் அசோகன், 1 மினிட். இந்தாங்க பரத். ஹலோ, நான் பரத். குட் மார்னிங். குட் மார்னிங். மரிய கீதா கொலை சம்பந்தமா கொஞ்சம் டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு, நேர்ல பேசணும். வரட்டுமா? நான் வெளியில புறப்பட்டு இருக்கேன், நேரா உங்க வீட்டுக்கு வரேனே. இப்போ அங்கேயே இருங்க, பேசலாம். ரைட் சார். சுசி, ராஜசேகருக்கு தான் மோட்டிவ் இருக்கு. வாங்க மதன், உட்காருங்க. நீங்க நேத்து வந்துட்டு போனதுல இருந்து உங்க வேலையாதான் அலைச்சல். இப்போ கூட அதான் பேசிக்கிட்டு இருக்கோம். கண்டுபிடிச்சிட்டீங்களா? கிட்டத்தட்ட, இன்னும் உறுதியாகல. யாரு? மரிய கீதாவோட அக்கா புருஷன் ராஜசேகர். ஏன் அவரை சந்தேகப்படுறேன்னா, பாபுவை விட ராஜசேகரை அதிகமா சந்தேகப்படுறேன். சார், போலீஸ் ஜீப் வந்து நிக்குது. வாங்க சார், என்ன சாப்பிட்றீங்க? ஒண்ணு வேணாம். இவர் தானே முப்பிரவி கண்ட மதன்? முப்பிரவியா? ஆமா,
2 தடவை கோர்ட்ல மரண தண்டனையில இருந்து தப்பிச்ச ஆளாச்சே. சொல்லுங்க, என்ன டெவலப்மெண்ட்? அதனால ராஜசேகரை சந்தேகப்படுறேன். பரவாயில்லையே, ரொம்ப தான் ஒர்க் பண்ணிருக்கீங்க. வரீங்களா? இப்பவே எல்லாருமா நேரா போகலாம். ஒரு தடாலடி காரியம் பண்ணலாம். சமயத்துல பலன் தர்றதுண்டு. வாங்க, ஜீப்லயே போயிடலாம். அத்தியாயம் 16. வீட்ல யாருங்க? கொஞ்சம் கதவை திறக்கிறீங்களா? என்ன வேணும்? சார் நீங்களா? என்ன இத்தனை பேர் வந்திருக்கீங்க? வாங்க, உள்ள வாங்க. ராஜசேகர் இருக்காரா? குளிச்சுக்கிட்டு இருக்காரு. உட்காருங்க. மறுபடியும் விசாரணையா? இதான் கடைசி விசாரணை. வாங்க மிஸ்டர் ராஜசேகர். அவசரம் இல்ல, போய் சட்டை போட்டுக்கிட்டே வாங்க. என்ன சார் விஷயம்? ராஜசேகர் வந்துடட்டுமே. என்ன இன்ஸ்பெக்டர்? உட்காருங்க ராஜசேகர். ஒண்ணுமில்ல, உங்களை அரெஸ்ட் பண்ணி அழைச்சிக்கிட்டு போகலான்னு வந்தோம். என்னது, அரெஸ்டா? எதுக்கு? பெருசா ஒண்ணுமில்ல, மரிய கீதாவை கொலை செஞ்சதுக்கு. இன்ஸ்பெக்டர், எதுக்காக என் புருஷன் மேல இப்படி அபாண்டமா பழி சுமத்துறீங்க? இவர் ஏன் கொலை செய்யணும்? அவரை கேளுங்க மேடம். முதல்ல மாம்பழத்துல பரோடா தெருவுல ஒரு மாடி போர்ஷனை வாடகைக்கு எடுத்தது எதுக்குன்னு கேளுங்க. அப்புறம் ஒவ்வொன்னா கேளுங்க. என்ன சொல்றீங்க சார்? இப்ப பதில் சொல்லுவார் பாருங்க. சொல்லுங்க ராஜசேகர், மாம்பழத்துல வீடு பிடிச்சது எதுக்கு? சீக்கிரம், எங்களுக்கு நேரம் ஆகுது. அது அது வந்து இனிமே நீங்க எதையும் மறைக்க பாக்குறதுல அர்த்தம் இல்ல. எல்லாத்துக்கும் சாட்சி இருக்கு, ஆதாரமும் இருக்கு. இன்ஸ்பெக்டர், ஆனா சத்தியமா நான் கொலை செய்யல. அப்படியா? சரி, வேற என்னென்ன செஞ்சீங்க? அது அது உங்க ஒய்ஃபை வேணும்னா காதை முடிக்க சொல்லலாமா? சொல்லுங்க ராஜசேகர், எங்க மரியாதை இறங்குறதுக்கு முன்னாடி சொல்லிடுங்க. ரோசி, என்னை மன்னிச்சிடு. என்னங்க இது? அவங்க என்னென்னமோ சொல்றாங்க, நீங்க என்னமோ சொல்றீங்க. எதுக்காக மன்னிக்கணும்? எனக்கு எதுவும் புரியலையே. அவங்களுக்கு புரியற மாதிரி சொல்லுங்க ராஜசேகர். மரிய கீதாவும் நானும் ரோசிக்கு துரோகம் செஞ்சிட்டோம். ராஜ், என்ன சொல்றீங்க? ரோசி ப்ளீஸ், என்னை மன்னிச்சிடு. ஏதோ சபலம், நான் தடுமாற முக்கால்வாசி காரணம் மரிய கீதா தான். லேசான சில்மிஷத்துல ஆரம்பிச்சது, ரொம்ப தீவிரமாயிடுச்சு. தப்பு பண்றதுக்காகவே மாம்பழத்துல வீடு பிடிச்சேன். ரகசியமா சந்திச்சுக்கிட்டோம். அப்புறம் மேல சொல்லுங்க. மரிய கீதா கர்ப்பமானா, களைச்சிடுறேன்னு சொன்னா. ஆனாலும் நீங்க அவளை தீர்த்துக்கட்ட தீர்மானிச்சிங்க. ஐயோ இன்ஸ்பெக்டர், ஜீசஸ் மேல ஆணையிட்டு சொல்றேன், அப்படி நான் நினைக்கல, செய்யல. நாங்க 2 பேரும் தப்பு செஞ்சது உண்மை. ஆனா இந்த கொலைக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்ல. பாத்தீங்களா, மக்கர் பண்றீங்களே. இது வரைக்கும் ஒழுங்கா சொன்ன மாதிரி அதையும் சொல்லிடுங்களேன். உண்மையில நான் அப்போ கும்பகோணத்துல தான் இருந்தேன். தந்தி வந்தது, அதை பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டேன். கும்பகோணத்துல நீங்க விசாரிச்சு பாருங்க. பார்த்தாச்சு, நீங்க திறமையா அலிபி செட்டப் செஞ்சிருக்கிறதையும் கண்டுபிடிச்சாச்சு. கொலை செஞ்ச விவரத்தை மட்டும் லாக்அப்ல சகல மரியாதைகளோட சொல்றீங்க, அப்படித்தானே? வாங்க போகலாம். ஒரு நிமிஷம் இன்ஸ்பெக்டர். என்ன மதன்? ராஜசேகர் கிட்ட நான் ஒரே ஒரு வார்த்தை பேசிடுறேன். பேசுங்களேன். டேய் பாவி, நீ செஞ்ச கொலை தாண்டா எல்லாத்துக்கும் ஆரம்பம். உன்னாலதான் நான் என்னோட காதலியையே இழந்தேன். உன்னை சும்மா விட மாட்டேன். உன்ன மதன், என்ன இது? கத்திய கீழே போடுங்க முதல்ல. அவரை விடுங்க. முடியாது இன்ஸ்பெக்டர், சட்டத்துல உள்ள ஓட்டையில இவன் தப்பிச்சிடுவான். இவனை குத்தி கொன்னாதான் என் மனசு சமாதானமாகும். யாரும் கிட்ட வராதீங்க, குத்திட்டு ஓட மாட்டேன். ஏற்கனவே நீதி தேவதை கிட்ட தண்டனைய தான்னு கேட்டவன் தான், இப்ப மறுபடி தான்னு கேட்க தயாரா இருக்கேன். உங்க இத்தனை பேரையும் சாட்சியா வச்சுக்கிட்டு தான் இந்த கொலையை செய்ய போறேன். தண்டனைக்கு தயாரா இருக்கேன். நோ நோ மதன், சொல்றத கேளுங்க. பரத், சொல்லுங்க. மதன், இது என்ன கிறுக்குத்தனம்? சட்டப்படி தண்டனை அடையட்டும், விடுங்க. ஐயோ, நான் இந்த கொலையை செய்யல இன்ஸ்பெக்டர். தம்பி மதன், என் புருஷனை குத்துறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு. உனக்கு என் புருஷனை குத்தணும்னு ஆசையா, இல்ல மரிய கீதாவை கொலை செஞ்சவங்கள குத்தணும்னு ஆசையா? கொலைகாரனைத்தான் குத்தணும், இவன் தான். இல்லப்பா, அவரை விட்டுடு. வா, என்ன வந்து கொலை பண்ணு. என் தங்கைய நான் தான் கொலை செஞ்சேன். என்னது? ரோஸ்லின், நீ என்ன சொல்ற? ஆமா, எல்லாத்தையும் ஒப்புக்கிறேன். என் தங்கையும் இவரும் இங்க வீட்டுல லேசு பாசா தொட்டு விளையாடிக்கிட்டு இருக்கிறத ஒரு நாள் நான் பார்த்துட்டேன். டூர் போனதா சொன்ன தினத்துக்கு மறுநாள் உங்க புருஷனை பாரிஸ் கார்னர்ல பார்த்தேனே, மாம்பழத்துல பார்த்தேனேன்னு சில பேர் சொல்லுவாங்க. எனக்கு சந்தேகமாச்சு. மரிய கீதாவும் அந்த தினங்கள்ல ராத்திரி முழுக்க வீடு திரும்ப மாட்டா. என்னமோ தப்பு நடக்குதுன்னு புரிஞ்சு போச்சு. ஒரு தடவை அவர் டூர் போறேன்னு புறப்பட்டு போனதும் இவளும் வெளியில போறேன்னு கிளம்பினான். மரிய கீதாவுக்கு தெரியாம அவளை ஃபாலோ செஞ்சேன். மாம்பழத்துல நீங்க சொன்ன வீட்டுல 2 பேரும் நுழைஞ்சாங்க. கிட்ட போய் ஒட்டு கேட்டேன். தான் கர்ப்பமானதா சொன்னான். 2வது கல்யாணம் பண்ணிக்க சொன்னான். இவர் மழுப்பினாரு, களைச்சிட சொன்னாரு. என் மனசு கொதிச்சுது. யோசிச்சு பார்த்ததுல தப்பு பூரா மரிய கீதா மேலதான்னு புரிஞ்சுது. இவரை மடக்கி போட்டது அவதான். அடைக்கலம் கொடுத்த அக்காவுக்கே சக்களத்தியா வர துடிக்கிறாளேன்னு மனசு ஆத்திரப்பட்டுச்சு. வீட்டை விட்டு வெளியே போக சொல்றது, மறுத்தா தீத்துடுறதுன்னு வேகம் வந்துச்சு. அவர் கும்பகோணம் போயிருந்தப்போ உன்கிட்ட மனம் விட்டு பேசணும் வான்னு அஷ்டலட்சுமி கோவில் அழைச்சிக்கிட்டு போனேன். கடற்கரையில உட்காந்து பேசினோம். எனக்கு எல்லாம் தெரியும்னே. திடுக்கிட்டா. அப்புறம் சமாளிச்சுக்கிட்டு 2 பேரும் அத்தான் கூட வாழலாம்னு சொன்னான். நான் முடியாதுன்னே. அவளை வீட்டை விட்டு போயிடுன்னே.
அத்தானை சொல்ல சொல்லு போயிடுறேன்னா ஆத்திரம் தாங்கலை எனக்கு. எடுத்துட்டு போன கத்தியால வெறித்தனமா குத்திட்டு ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு வந்துட்டேன். இதான் உண்மை. என் புருஷன் எனக்கு துரோகம் பண்ணாரு. ஆனாலும் அவரை நான் நேசிக்கிறேன். செய்யாத கொலைக்கு அவர் பலியாகிறத நான் விரும்பல. வாப்பா மதன், வந்து என்னை கொலை செய். இல்லங்க, என்னை மன்னிச்சிடுங்க இன்ஸ்பெக்டர். நான் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். எந்த பொண்ணும் புருஷனை பங்கு போட விரும்ப மாட்டாங்க. அவங்க செஞ்சது எனக்கு நியாயமாப்படுது. இப்ப கூட இவங்க உண்மையை சொல்லாம மௌனமா இருந்து தனக்கு துரோகம் செஞ்ச புருஷனை பழி வாங்கியிருக்கலாம். செய்யல. ஷீ இஸ் எ நோபிள் லேடி. நீங்க 2 பேருமே என் கூட வரணும். ஸ்டேட்மெண்ட்ஸ் தரணும். பரத், நீங்க ஜீப்ல போங்க சார். நான், சுசி, மதன் ஆட்டோல போய்க்கிறோம். வாங்க மதன், போலாம். கொஞ்சம் விட்டுருந்தா ராஜசேகர முட்டைக்கோஸ் மாதிரி வெட்டி பீஸ் பீஸ் ஆக்கியிருப்பீங்களே. தயாரா கத்தி. என் மனசுல அந்த அளவுக்கு பாரம்ங்க பரத். இப்ப இறங்கிடுச்சா? ஓரளவு. மிஸ்டர் மதன், என்னடா வயசுல சின்னவ நமக்கு அட்வைஸ் பண்றாளேன்னு நினைக்காதீங்க. முதல் காரியமா தாடியை எடுத்துருங்க. அப்புறம் முள்ளால தான் எடுக்கணும். காதல்ல ரணப்பட்ட மனச காதலால தான் தேத்தணும். லவ் அகைன். பஸ் ஸ்டாப்பு, பீச்சுன்னு போனா ஒரு தினத்துக்கு 4 பேரை ஷிஃப்ட் போட்டு காதல் செய்யலாம். தட் சிம்பிள். அப்படி யாரும் அமையலன்னா சொல்லுங்க. பரத்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு. சுசி, உனக்கு நேரங்காலமே கிடையாதா? ஷட் அப். முற்றும்.